எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர, எங்கள் துதிகளில் வசிக்கும் நீர் பெரியவர். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர, எங்கள் துதிகளில் வசிக்கும் நீர் பெரியவர். என்றென்று உயிரோடு இருப்பவர், உம்மை நாளும் ஆராதிப்பே. என்றென்று உயிரோடு இருப்பவர், உம்மை நாளும் ஆராதிப்பே. எல்லியோ நீர் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. எல்லியோ நீர் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. என்றென்றும் துணையாய் என்னோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே. என்றென்றும் துணையாய் என்னோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே. மாட்சிமையும் மகத்துவமும் கனமும் மகத்துவமும் உடையதே. மாட்சிமையும் வல்லமையும் கனமும் மகத்துவமும் உடையதே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதுவும் போல அழகுள்ளதே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அது உம்மை போல அழகுள்ளதே. எல்லியோ நீர் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. எல்லியோ நீர் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. என்றென்று உயிரோடு இருப்பவர், உம்மை நாளும் ஆராதிப்பே. என்றென்றும் துணையாய் என்னோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கனமும் உம்மால் வருகிறதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கனமும் உம்மால் வருகிறதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்திடவே உம்மால் தானே ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்திடவே உம்மால் தானே ஆகுமே. எல்லியோ நீர் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. எல்லியோ நீர் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. என்றென்றும் துணையாய் என்னோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே. என்றென்றும் துணையாய் என்னோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர, எங்கள் பெரியவர். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர, எல்லா பெரியவர். என்றென்று உயிரோடு இருப்பவர், உம்மை நாளும் ஆராதிப்பே. என்றென்று உயிரோடு இருப்பவர், உம்மை நாளும் ஆராதிப்பே. எல்லியோ நீர் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. எல்லியோ நீர் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. என்றென்றும் துணையாய் என்னோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே. என்றென்றும் துணையாய் என்னோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே. டேனி சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிக்கோ. தேங்க்யூ. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில், கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழி
போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்திரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்திரே. நாளை பழக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. நாளைய நேர்த்ததாக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீ. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் மறைவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்திரே. Amen. Yes, Lord. I think minor. One note lower. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். இயேசுவே, உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே. நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கலங்கி நின்று கண்ணீர் விட்டு கதறி நான் அழுகையில் கூக்குரல் கேட்டு எனக்கு பதில் தந்தீரே. கலங்கி நின்று கண்ணீர் விட்டு கதறி நான் அழுகையில் கூப்பிடும் கேட்டு எனக்கு பதில் தந்தீரே. பலனற்று இருந்த என்னை பலவானாய் மாற்றியே மகிழ்வித்து நடத்தினீரே. பலனற்று இருந்த என்னை பலவானாய் மாற்றியே மகிழ்வித்து நடத்தினீரே. கோடி நன்றி ஐயா,
செய்திட்ட நன்மைகளுக்கா யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தாங்கி என்னை தப்புவித்து நடத்தினீரே. ஓ, யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தாங்கி என்னை தப்புவித்து நடத்தினீரே. உதவுவாய் யாருமின்றி ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தினீரே. உதவுவாய் யாருமின்றி ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தினீரே. ஏகோபித்து கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறே, உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறே. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறே, உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறே. நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே, இந்த நன்மைகள் எதிர்பாராமல் நீ வைத்த என் நேசரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. ஹல்லேலூயா. Half note higher. Same scale could have been. One note higher. உயிருள்ள நாளெல்லாம் அம்மையே பாடுவே. என் உயிருள்ள நாளெல்லாம் அம்மையே பாடுவே. என் உயிரே என் உறவே நீர்தானே என் இசையா. 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 கண்ணீரை துடைத்து கத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அழைத்தே. கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அழைத்தே. என் உயிரே என் உறவே நீர்தானே என் இசையா. என் உயிரே என் உறவே நீர்தானே என் இசையா. என் உயிரே என் உறவே
நீர்தானே என் ஏசையா, என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா. வியாதியை நீக்கி சுகத்தை தந்து வேலனை கொடுத்தீர், நான் உம்மை பாடுவேன். வியாதியை நீக்கி சுகத்தை தந்து வேலனை கொடுத்தீர், நான் உம்மை பாடுவேன். என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா, என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா, என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா, என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா. வரங்கள் கொடுத்து கனிகளால் நிரப்பி பயனுள்ள பாத்திரமாய் என்னை மாற்றினீர். வரங்களை கொடுத்து கனிகளால் நிரப்பி பயனுள்ள பாத்திரமாய் என்னை மாற்றினீர். என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா, என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா, என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா, என் உயிரே என் உறவே நீர்தானே என் ஏசையா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். உயிருள்ள மேஜர். தேவா உம் சமூகம் தெளித்தேனிலும் மதுரமே, என் தேவா உந்தன் சமூகம் தெளித்தேனிலும் மதுரமே. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவே. சமூகமே எனது புகலிடம், அதை என்றும் நான் வாஞ்சிக்கிறேன். தேவா என்றும் சமூகம் வேண்டுமே. தேவா என்றும் சமூகம் வேண்டுமே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. தேவா உந்தன் சமூகம் தெளித்தேனிலும் மதுரமே. தேவா உந்தன் சமூகம் தெளித்தேனிலும் மதுரமே. 1000 நாளை பார்க்கிலும் அதில் ஒரு நாள் நல்லது. என் ஆனந்தம் இளைப்பாறுதல் அதில் தான் உள்ளது. 1000 நாளை பார்க்கிலும் அதில் ஒரு நாள் நல்லது. 1000 இளைப்பாறுதல் அதில் தான் உள்ளது. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவே. சமூகமே எனது புகலிடம், அதை என்றும்
நான் வாஞ்சிக்கிறேன் தேவா. என்றும் உம் சமூகம் வேண்டுமே தேவா. என்றும் உந்தன் சமூகம் வேண்டுமே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. நேரங்கள் கடக்கும் போதிலும் அதில் வெறுப்பொன்றும் இல்லையே. கோடியாய் பொன்கள் கிடைத்தினும் அது கீடொன்றும் இல்லையே. நேரங்கள் கடக்கும் போதிலும் அதில் வெறுப்பொன்றும் இல்லையே. கோடியாய் பொன்கள் கிடைத்தினும் அதற்கீடொன்றும் இல்லையே. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவேன். சமூகமே எனது புகலிடம், அதை என்றும் நான் வாஞ்சிக்கிறேன் தேவா. என்றும் சமூகம் வேண்டுமே தேவா. என்றும் சமூகம் வேண்டுமே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. தேவா உந்தன் சமூகம் எளித்தேனிலும் மதுரமே. தேவா உந்தன் சமூகம் எளித்தேனிலும் மதுரமே. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவேன். சமூகமே எனது புகலிடம், அதை என்றும் நான் வாஞ்சிக்கிறேன் தேவா. என்றும் உந்தன் சமூகம் வேண்டுமே தேவா. என்றும் உந்தன் சமூகம் வேண்டுமே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. Hallelujah. மைனர் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். உம் நன்மைகள் நினைக்கிறேன். ஏகோபித்து இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் நான் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. உம் திருக்கரம் என்னை
கடும் பிரச்சனைகளிலும் நான் முன்னேறி செல்வதற்கு உம்பலத்தை நீ தந்ததற்கா ஏகோபித்து ராஜா உம் அளவில் அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே நன்றி நாதா உம் அளவில் அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில் அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் இன்னும் 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே உமக்கு என்ன செலுத்திடுவே இன்னும் 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் ஏகோபித்து நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா Hassan barabaleri biri 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 shabuya amen D donkey உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா இயேசுவே உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya hallelujah hallelujah hallelujah
அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எத்திசையும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. ஞாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரங்கள் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே ஹalleluya. யாவே ஹalleluya.
உங்கள் நாமம் உயரட்டும், இன்னும் மேன்மை அடையட்டும் ஆண்டவரே. உன் நாமம் பெருகணும் அப்பா. முழங்கால்கள் யாம் முடங்கணும், நாவுகள் யாம் அறிக்கை பண்ணணும். இயேசுவே கர்த்தர் என்று, இயேசுவே தேவன் என்று, இயேசுவே ராஜா என்று, இயேசுவே மீட்பர் என்று இந்தியா முழங்கணும் ஆண்டவரே. இந்தியர்கள் முழங்கணும் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஓர் ராபதாஸ்ரீ திருக்குறே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Thank you Lord. மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Oh we pray ambrasi kripalarabash. மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நாமம் எங்கள் உள்ளங்களிலே, எண்ணங்களிலே, நோக்கங்களிலே பரிசுத்தமடைவதாக, மேன்மை அடைவதாக, பெருகுவதாக, உயர்ந்திருப்பதாக. உடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வருவதாக. உடைய திருசித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே எங்களிலே செய்யப்படுவதாக. இன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனையில் விழுந்து விடாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரணும். ராட்சியம், வல்லமை, மாட்சி, மகிமை வென்றெனுக்கு உடையதே என்று அறிந்து புகழ்ந்து நாமத்தை தொழுது கொள்கிறோம். பிரயத்தனப்பட்டுள்ளோம். இறக்க உருக்கமாக இந்த ஸ்தோத்திர துதிகளை ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே. கார்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேட்கலாம். The book of Acts of Apostles chapter 20 verse 26 புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. 192-93ஆம் பக்கத்தில் 26வது வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இன்னொரு முறை வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு செய்தி கொஞ்சம் என்ன சொல்கிறது, வழக்கமான செய்தியின் பாணியில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆலோசனைகள் மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்லும்படி நேற்றைய தினத்தில் வேறு ஒரு செய்தி தான் ஆண்டவர் இந்த மாதத்துக்கு கொடுத்திருந்தாலும் கூட ரொம்ப நேரம் ஆண்டவர் இவைகளை பற்றி என்னிடத்தில் பேசி உணர்த்தி இருக்கிறார். அதனால் வழக்கம் போல்
அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இப்போ அப்போஸ்தலர் 20, 26, 27 வாசித்தோம். The book of Isaiah chapter 48 verse 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று இறைவாக்கினர் ஏசாயா சொல்கிறதை நாம் வாசித்தோம். தேவ ஜனங்களுக்கான ஆலோசனைகள் என்று வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இது நான் உட்கார்ந்து தியானித்து தயாரித்து செய்தி கிடையாது. இது இரவலாக நான் கிடைக்க பெற்றது. தட் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஆல்சோ. அதனால் ரொம்ப அவசியம். இது பதிவில் போது தயவுசெய்து நீங்கள் உண்மையுள்ள உத்தமமான கடவுளுடைய பிள்ளைகளாக அவருக்கு பயந்து அவர் ராஜ்யத்தின் காரியங்களிலே மான மரியாதை இருக்குமானால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது கேட்கணும். இல்லை இப்போ கையோடு நீங்கள் பைபிளும் ஏதாவது நோட் புஸ்தகம் கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உலகம் முழுவதும் மக்கள் ஆலோசனையை கொடுக்க ஒரு கூட்டம் இருக்கிறது போலவே படிப்பு எல்லாமே இருக்குது. எல்லா நாட்டிலையும் இருக்கிற எல்லா வயது தரப்பினருக்கும் ஆலோசனை தேவைப்படுகிறது. ஆலோசனைகள் அநேகர் இருந்தால் குழப்பம் தீரும், ஜெயம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் தோற்று போவார்கள், களங்கத்துக்கு உள்ளாவார்கள். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஆலோசனை நான் ரொம்ப விவரமாக சொல்ல போகிறதில்ல. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்று மறைத்து வைக்காமல் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏசாயா சொல்கிறது அதுக்கு மேலே. இது இரண்டும் என்னுடைய வாழ்வுக்கு நங்கூரமாக இன்னைய வரைக்கும் பேசிகிட்டு இருக்க இந்த வேளை வரைக்கும் இயங்கி கொண்டே இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் அந்த ஆலோசனை பட்டியலுக்குள்ளாக போகலாம். தி புக் ஆஃப் மேத்யூஸ் காஸ்பல், இல்லை லூக்கா எழுந்த சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். புக் ஆஃப் லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 7 verse 30. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே யோவான் ஸ்நானங்கனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். தூங்காமல் விழிப்பாக கேட்கணும். இதெல்லாமே வேதத்திலேருந்து வடிகட்டின பேராஃப்ரேஸ்ட் கவுன்சில்ஸ் தான். நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இப்போ ஸ்கிரிப்சுரல் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாவிட்டாலும் வேதத்தை தழுவிய ஆலோசனைகள் இது. தீஸ் ஆர் நாட் செக்குலர் கவுன்சில்ஸ். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ், 85ஆம் சங்கீதம், தி புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 85. ஏழு எட்டை வாசிக்கிறேன். 85ஆம் சங்கீதம் 7-8. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக என்று
வாசிக்கிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களான நம் அனைவருக்கும் வேதத்திலிருந்து பாஸ்டர் எல் ஜோசப் தொகுத்திருக்கிற ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக, அதிகாலை ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதிருங்கள். அதிகாலை ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதிருங்கள். அதிகாலை என்பது 9 மணி அல்ல. அந்த பொது அறிவில் இந்த எல்லா ஆலோசனையில் பொது அறிவு நல்ல நறுக்குன்னு வேலை செய்யணும். ஞான அறிவும் இணையாக வேலை செய்யணும். சற்று அதிகமாக வேலை செய்தால்தான் சால சிறந்தது. அதிகாலை ஜெபம் பிஃபோர் 6 o'clock, அதுவே ஜாஸ்தி. 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். 3 மணிக்கெலாம் எந்திரிக்கிறதா பெட்டர்லாம் சொல்கிறாங்க. இட்ஸ் குவைட் ட்ரூ ஆல்சோ. அதிகாலை ஜெபத்தை அசட்டை பண்ணாதுங்கள். குறிப்பாக இது ஒரு கஸ்டமைஸ்ட் ஆலோசனை நேரம். வேதத்திலே தேவன் நமக்கு வசனங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக அவர் கொடுத்துருக்கிற ஆலோசனைகளுக்கு அளவே இல்லை. உலக சங்கங்கள் பல துறையிலே மக்களுடைய நலனை காக்கும்படியான நலத்திட்டங்களோடு கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் குறிப்பிட்ட மலைவாழ் மக்கள் மத்தியிலே போகிறவங்களை விட எழுத்தறிவு, அடிப்படை எழுத்தறிவு அவங்க தாய்மொழியிலே ஒருவனுக்கு கிடைக்க பெருமானால் அவன் வேதத்தை வாசித்தே உலகத்தில் பெரும் ஞானியாக இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஞானத்தால் நிரம்பி இருக்கும். அவனுக்கு யாரோடு போட்டி இருக்காது. நேற்று கூட ரொம்ப அந்த பிரபலமான ஜான் ஐ பேக்கர், if I'm not the surname ஞாபகம் இல்லை. ஸோ quite a legendary speaker. அவர் சமீபத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் சாட் ஜிபிடின்னு ஒரு இணையதள பக்கம், ஒரு செயலி இருக்குது. அதில் ஏதோ காரணத்துக்காக எல்லாம் இதில் போய் விழுறாங்களே, இந்த இணையதளத்தில் அந்த வலையில் போய் விழுறாங்களே, என்ன தான் அதில் மேன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி கேட்டிருக்கார். அவங்க கேள்வி கேட்டதோடு இவங்க இப்படிப்பட்டதான ஒவ்வாமை நிறைந்த கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவங்கள்னு சொல்கிறவங்க, அவங்க சீர்படுவதற்கு எப்படி ஜெபிக்கலாம், என்ன செய்யலாம், வாட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ஆர் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் யூ வில் கிவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு காத்திருந்தான 30 செகண்டுக்குள்ளே அந்த சாட் ஜிபிடிலேருந்து பிரமாதமான ஒரு விடையோடு கூட சேர்ந்த ஒரு மனுஷன், ஆவி நிறைவே பெற்ற மனுஷன் கூட இப்படி பிசுறு இல்லாமல் ஜெபித்திருக்க மாட்டான். அந்த அளவு பிரமாதமாக அது ஒரு ஜெபத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கு. அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஆனால் அவர் தேவனோடு மிகவும் நெருக்கமாக சவால்களை சந்தித்து அநேக சபைகளையும் ஊழியர்களையும் உருவாக்கி நடந்து கொண்டு வருகிறவர். அவர் ஆவின் நிறைவை பெற்றவர். பளிச்சுன்னு அவர் அன்றைக்கி அந்த சபைக்கு சொல்கிறார். யூடியூப் ஷார்ட்ஸ் தான் அது. சாட் ஜிபிடி, கம்ப்யூட்டர்ஸ், AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோஸ், so on and so forth, இதையெல்லாம் சராசரியாக ஒரு 40 to 60% கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் லைட் பாஸ்ட் 20 years, 2 தசம ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள், ஆண்டுடைய பிள்ளைகள்னு சொல்லப்படுற வேதத்தை தழுவினவர்கள் அதிகமாக அதனுடைய அறிவு செயற்கைக்குள்ளாக அது எப்படி சேகரித்து வச்சுருக்கோ அதில் போய் விழுந்து ஆலோசனை பெற, 90க்கும் செல்ஃபோனே ஒரு கம்ப்யூட்டர் தான். அதுலேயோ இல்லை ஆப்ஸ் மூலமாக டெஸ்க்டாப்லேயோ மக்கள் போய் அதோடு கூட பேசுகிறார்கள், பழகுற எலக்ட்ரானிக் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன்ஸில் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ்னு சொல்கிறது போல் அதுங்களோடு கூட அது என்ன சொல்லுது ஆனால் ஆலோசனை கேட்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் தேவன்னு ஒன்று வந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது ஜெர்மனி தேசத்தில் அதை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. வெதர் இட் இஸ் ஃபங்க்ஷனல் நவ் எனக்கு தெரியாது. அதை கடவுளாக ஒரு கம்ப்யூட்டர் உண்டாக்கி அதுக்கிட்ட போய் ஜனங்க விண்ணப்பம் பண்ணுவதும் பேசுவதும் ஆலோசனை கேட்பதுமாக ஒரு பிரபலமான சர்ச்சில் அப்படியாக நடந்திருந்தது என்று இந்த கொரோனா காலத்துக்கு பின்னே தான் அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்களுமே பார்த்துருக்கலாம் இணையதளத்தில். ஆலோசனை அல்ல தட்டாதீங்க. ஆலோசனை
காரர்கள் அநேகராலே நமக்கு ஜெயம் உண்டாகும். ஜெயம் என்பது தேவனுடைய திருச்சித்தம் நிறைவேறுதான் ஜெயம். ஒருத்தனோடு விரோதமாக இப்போ ஓட்டப்பந்தயத்தில் போட்டி போட்டோம், வெவ்வேறு விதமான விளையாட்டு காரியங்களிலே போட்டி போட்டோம், கோப்பையை வென்றோங்கிற அது தேவனுடைய பார்வையில் ஜெயமாக தேவன் கருதுகில்லை. அது தேவன் நியமிக்கவே இல்லை. வாஸ்தவத்திற்கு அவருக்கு இருந்த அறிவுக்கும், அவருக்கு இருந்த பொது அறிவுக்கும், ஞான அறிவுக்கும், அவர் இருந்த நித்திய அறிவுக்கும், உள் உணர்வுக்கும், மனித நேயம் கொண்ட அவர் அறிவுக்கு உலகத்தில் புதுசாக விளையாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த ஆல்ஃபா 12 வீக் ப்ரோக்ராமில் கூட நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தானே கொஞ்சம் நேரம் கழித்து விளையாடுவாங்க. ஏதாவது விளையாட்டு பலூனோட அதை பண்ணி இதை பண்ணி. there are so many different kinds of games, plays. அதெல்லாம் நீங்கள் வேகத்தில் இது நான் சொல்லும்போது சொன்னதை விட்டு சொறையை பிடிச்சிக்கூடாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக வியாக்கியானம் பண்ணுறோம், விதண்டாவாதம் பண்ணி உள்ளதும் போச்சு நொழக்கணான்னு வாழ்ந்துடாதீங்க. தேவன் முடிவில்லா வாழ்வுக்கு ஆவி ஆன்மா சரீரம் பங்கமடையாமல் பழுதடையாமல் கரைப்படாமல் இருப்பதற்கு தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் அவர் ஆலோசனைகளை சொல்லி வைத்திருக்கிறார். எந்த ஒரு உலக படிப்பையும் நான் மட்டம் தட்ட விரும்பவில்லை. அதை பற்றி எல்லா படிப்பையும் நான் படிக்கவில்லை. படித்த அளவுக்கு, சர்ச் பண்ண அளவுக்கு சின்ன சின்ன பொது அறிவு துகள்கள் தான் மைண்டில் இருக்குது. உலகத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மன காயங்கள் அடைந்தவர்கள், ஆறா காயங்களோடு இருக்கிறவங்க, ட்ராமடைஸ்ட் பீப்புள், அவங்களுக்கு ஓரல் கவுன்சிலிங் மூலமாக, மெடிக்கேஷன்ஸ் மூலமாக, ஃபிசியோதெரப்பி மூலமாக, வேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தெரப்பீஸ். ஜாப்பனீஸ் டெக்னாலஜி இருக்குது, ஃபார் ஈஸ்ட் சைனீஸ் டெக்னாலஜி இருக்குது, வியட்நாம், கம்போடியெல்லாம் கூட இந்த இயற்கை மூலிகை மருத்துவங்கள்லாம் இருக்குது. நிறைய இப்படிலாம் இருக்குது. இது மூலமெல்லாம் மக்கள் நிவாரணம் பெறணும். அவங்க மனது பாதிக்கப்பட்டதுனால சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதிலேருந்து அவங்க விடுதலை பெறணும்னு ஒரு நீண்ட நாள் க்ரானிக் இல்னஸஸில், வம்சாவளி நோய், தீராத வியாதியில் பிடிப்பட்டவர்கள் கூட காலப்போக்கிலே புத்தி கூர்மை இழக்கிறார்கள், பகுத்தறிவை இழக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விடுதலை பெற முடியாமல் அந்த குறிப்பிட்ட ஒரு நோயிலே, அந்த குறிப்பிட்ட பட்டக்காலிலே படும் கெட்ட குடியை கொடுங்கிற மாதிரி அந்த ஹபிச்சுவலாக அவன் கடந்து வருகிற வாழ்க்கையின் பாணிகள் அவருடைய மனதின் கூர்மையை, புத்தியின் கூர்மையை மழுங்க செய்கிறது. தே கோ டு சச் டெப்த்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். மனசோறுக்குள்ளாராங்க. நம்முடைய தேவன் மனசோறு அவர் கொண்டாடவே இல்லை. மனசோறு வரும்னு தெரிஞ்சு தான் சோர்ந்து போகாதேன்னு சொல்லியிருக்கார், பயப்படாதேன்னு சொல்லியிருக்கார், தைரியமாக இருன்னு சொல்லியிருக்கார், நிலைத்திருன்னு சொல்லியிருக்கிறார், பின்பற்றுன்னு சொல்லியிருக்கிறார். முதலாவதாக அதிகாலை ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதீர்கள். ஸ்டார்ட் யுவர் டே வித் காட். அவரோடு கூட பேசுங்க. குறைந்தபட்சம் ஒரு மினிமல் வேத பகுதியை வாசிங்க. 15 மினிட்ஸ் ஆகணும். எங்கே வேகமாக வாசித்தாலும் மெதுவாக வாசித்தாலும் 15 மினிட்ஸ்க்கு உரிய ஒரு கான்டென்ட், அந்த பகுதி உங்கள் மனசில் வாயால் உச்சரித்து அது பதியணும். அது நீங்கள் அல்ல தட்டக்கூடாது. இரண்டாவது, தனி ஜபத்தை தள்ளிவிடாதீர்கள். குறிப்பாக நம்முடைய சபைக்கு இதை சொல்லணும்னு கர்த்தர் பாரப்படுத்தினார். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகிருக்கு இந்த புஸ்தகம் வாங்கி. சடனாக 2 நாட்களுக்கு நேற்றுக்கு நேற்று கிடச்ச போது தான் சும்மா பார்ப்போன்னும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம பற்றியே எழுதியிருக்கார். நம்முடைய சபையினுடைய நிலையை நீங்கள் நானும் சேர்ந்தான் சபை, புரியுதுங்களா? அதனால் நம்ம சபையினுடைய வீழ்ச்சி, நம்முடைய சபையினுடைய வளர்ச்சி குன்றின நிலைமை, மகிமை இழந்து போன நிலையில் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த காரணங்கள், அதெல்லாம் தவிர்ப்பதுக்கு தான் இந்த ஆலோசனைகள். அதிகாலை ஜபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க, தனி ஜபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தையும் பாய்ஸ், கேர்ள்ஸ், ஜென்ட்ஸ், லேடிஸ், பிள்ளைகளை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். யூ ஷுட் ட்ரெயின் them to talk to God. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஸோ ப்ரேயர் இஸ் நத்திங் பட் பிக்கிங் அ கான்வர்சேஷன் வித் காட். அதை நீங்கள் கற்றுத்தரணும், நீங்களே பேசணும். வேலையின் பழு, தேவனோடு பேசக்கூடிய அந்த தருணத்தையும், அந்த நிர்பந்தமான இன்றியமையாத அந்த கடமையையும் அல்லத்தட்ட நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது.
எல்லாத்துக்கும் முன்பின் விளைவு இருக்குது. நத்திங் எஸ்கேப்ஸ் கான்சிக்வென்ஷியல் எஃபெக்ட்ஸ். ஒரு நிமிஷம் இருந்த இடத்துல வலது கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து ஒரு ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபிப்போம். அவர் நம்ம மத்தியில் பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ ஜார்ஜ் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், மேபி ஆகிருக்கலாம், சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம மத்தியில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கார், குழந்தைகளுக்கான ஊழியத்தை செய்திருக்கிறார். பப்பட் ஷோலாம் நமக்கு நடத்தி காமிச்சிருக்காரு. அவருடைய மனைவி ஷைனி தாமஸ்ங்கிற ஜார்ஜ் தாமஸுடைய மனைவி இறந்துட்டாங்க. சச் எ யங் லேடி. அவரே ஒரு யங்ஸ்டர் தான். தே ஷுட் பி இன் தேர் 40s, மேபி 45. அவளுக்காக ஜெபிப்போம். உன்னதமான ஆண்டவரே, நம்ம நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஜார்ஜுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஷைனியும் இடத்துல அழைத்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். மனுஷீகத்தில் அது பெரிய ஒரு இடி தான். ஆனாலும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான நம்பிக்கையை ஜார்ஜும் பிள்ளைகளும் இழந்து போகாதபடி, துக்கத்திலே மூழ்கி விடாதபடி, அவளுக்கு கொடுத்துருக்கிற ஏராளமான சலுகைகள், தாளந்துகள், திறமைகள், அபிஷேகங்களிலே அவங்க இன்னும் விடாமுயற்சியோடு வைராக்கிய வாஞ்சையை நடந்து முன்னேறி போக, ஊழியம் மங்கி போகாதபடி இன்னும் பிரகாசமாக இருக்க தயவாக நீர் ஆசீர்வதியும். ஆறுதலை தாரும். சகலவிதமான ஆறுதலின் தேவனானவர் அவங்களுக்கு வேண்டிய ஆறுதலை இந்த வேளையிலே தரும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஊழியக்காரரை தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க. நமக்கே நன்றி சொல்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஸோ இன்றைக்கி ட்ரிச்சியில் அது ஒரு துக்கமான செய்தி தான். மனுஷீகத்தில் எவ்வளோதான் கத்தரை தூக்கி பிடிக்கிறோம் கொடி அப்படிங்கிற மாதிரிலாம் என்னாச்சு ஆர்வ கோளாறில் இல்லை ரொம்பவே முயற்சி பண்ணி ஆய்வு செய்து பேசினாலும், தேவன் செய்து முடித்த கிரியைகளையும் தேவன் செய்து கொண்டிருக்க கிரியைகளையும் செய்து முடிக்க போகிற கிரியைகளையும் பற்றி நமக்கு 100% பகுத்தறிவில்லை. we don't have discernment, we do lack. தெரியாது, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இந்த உலகத்துலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு லீகல் கிரவுண்ட்ஸ் வேணும். இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் வேதம், இதெல்லாம் தேவ சாம்ராஜ்யத்தின் விஷயங்கள். இந்த உலகத்தில் வரல, இந்த உலகத்தில் வெளியே போக முடியாது. அது பேர் தற்கொலை. அதை தேவன் அங்கீகரிப்பதில் அது நிச்சயமாகவே நியாயம் விசாரிக்கப்படுகிற ஒரு மரண ஆக்கினைக்கேற்ற ஒரு குற்றம். அதை எப்படி விசாரித்து என்ன செய்ய போகிறாருங்கிறது இன்னொருத்தருக்கான எதையுமே பேச முடியாது. வாஸ்தவத்துக்கு சுத்தபத்தமாக வாழ்ந்த நீதிமானை பற்றியுமே யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், அந்த ஃபியூனரில் அவர் செஞ்சதும் செய்யாதமான அடிக்கி எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் காட் ஒன்லி நோஸ் ஹூ இஸ் ரைட், ஹூ இஸ் ராங், ஹவு ரைட் அண்ட் ஹவு ராங் எல்லாம் அவருக்கு மாத்திரம் தெரியும். அதனால் நடைமுறை வாழ்வில் தான் நிறைய சொதப்புறோம். நமக்கு உலக பிரகாரமான படிப்பறிவு இருக்குது, பல்கலைக்கழகத்தின் மூலமாக, கல்லூரிகள் மூலமாக. அனுபவ அறிவு மிகவும் குறைவு. அனுபவ அறிவில் கூட தேவனுடைய அனுபவ அறிவு மிகவும் குறைவு. அதனால் நாம் முடிவில்லா வாழ்வுக்கேற்ற ஆயத்தம் ஏறக்குறைய பூஜ்யமாகவே கோடாக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்குது. ஆயத்தம் உள்ளவர்களைப் போல் நாம் கருதி கொள்ளக்கூடிய அநேக விஷயங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனைக்கு உங்கள் செவிகளை மடுக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். வசனம் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற இந்த ஆலோசனையெல்லாம் அவருடைய இது, எனக்குமே இது பிரயோஜனமாக இருக்குது. இருந்தாலும் எபிரேயர்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு சொல்ல. லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 3. எபிரேயர் 3. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மோசையோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறது மிகுந்த ஆச்சரியமான விஷயமா இருக்குது. மனுஷகுமாரனாக இருந்தாலும் அவருடைய என்ட்ரி வித்தியாசமானது, அற்புதமானது, ஆச்சரியமானது, வழக்கத்துக்கு மாறானது. ஆனாலும் மோசேயினுடைய சாமானியனாக பிறந்து காக்கப்பட்டு பல பயிற்சிகளில் பங்கு பெற்று அதெல்லாம் ட்ரெயின் ஆகி திருப்பி தேவன் தந்த ஒரு கோல் மூலமாக இஸ்ரவேலர்களை 30 லட்சம் பேரை அவர் விடுதலை பண்ணி கானானுக்கு வழி நடத்தி தான் பிரவேசிக்க முடியாமல் போய் வாழ்க்கையை முடித்தார். ஆனால் அவரை பற்றி
எபிரேய நிருபக்காரன் இயேசுவோடு ஒப்பிட்டு சொல்லும்படியான ஒரு வேத வசனத்தை இங்கே எழுதியிருக்க பார்க்குறோம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல் மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். நேபாளில் இந்த வசனம்தான். நீங்களே அந்த ஆலயம், அந்த ஒரு ஆலயத்தை திறக்க தேவன் எனக்கு டாக்டர் அசோக்குமார் மூலமாக கிருபை கிடைத்தது. நல்லவேளை அவங்க நான் புறப்படுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொன்னதுனால ஐ ஹேட் ஆம்பிள் டைம் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். ஆனால் என்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போனேன். எதையுமே நான் எதிர்பார்க்கல. அதனால் நிறைய ஆச்சரியங்கள் எனக்குமே இருந்தது. நீங்களே அந்த ஆலயம், அந்த 6ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தில் தேவனை வீடு, அதை ஆண்டவர் சொல்கிறார், வீட்டை உண்டு பண்ணினோம் வீட்டை பார்க்கலாம் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். நாம் ஊழியம் செய்யணும், ஆத்மாதாயம் பண்ணணும். சொல்லப்பட்ட இந்த 2 காரியங்கள் ஜெபம், அதிகாலை ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் செய்யணும். இதெல்லாம் கிரைஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், கிரைஸ்ட் ரிலேட்டட். கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறத விட கிரைஸ்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், இயேசுவோடு சம்பந்தப்பட்ட கிரியைகள். பூவோடு கூட சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று இயேசுவோடு கூட பழகிற நாம் இந்த ஆண்டுடைய பிரகாசத்தையும் மனத்தையும் நாம் பெற வேண்டும். அதான் எபிரேய நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். பார்க்க போகிற ஒரு 124 இதையும் இன்றைக்கி பார்க்க முடியாது. ஏதோ கொஞ்சம் நேரம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன். மீதி காரியங்களே ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் ஆர் சம்டைம் நாம் அதை யோசிப்போம். நாம் கேட்க போகிற வேதத்துலேருந்து கேட்க போகிற எல்லா ஆலோசனையும் உண்மையானவை, சத்தியமானவை, நிலைத்திருக்கக்கூடியவை, முடிவில்லாம் வாழ்வுக்கு அடுத்தவை, அதிலே பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள். தெர் இஸ் நோ ஹியூமன்னஸ். ஓகே, மனுஷிக பிரகாரமான கணிப்புகள் இதில் எதுவுமே இல்லை. ஆனால் நாம் மண்ணால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களாக தான் பூமியில் வலம் வருகிறோம். நாம் ஒரு ஆவி அசுத்தலை. நம்முடைய சரீரத்துக்கும் கர்த்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்கார், சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். சரீரத்துக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஆகினாலே இந்த ஆலோசனைகள் ஜபம் சரீரத்தையும் பாதிக்கும், ஆத்மாவையும் பாதிக்கும், ஆவியையும் பாதிக்கும். அதிகாலை ஜபம் முப்பரிமாணம் கொண்ட, முப்பொருள் கொண்ட நம்மை அது பாதிக்கும். அந்த எபிரேயர்கள் நம்ம 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கிறிஸ்துவோ, மோசையை பற்றி சொல்லார், தேவனை வீட்டில் எங்கே உண்மையுள்ளவனாக இருந்தான். 6ஆம் வசனத்தை சொல்கிறாரு, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடியவர் என்னும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். நீங்களும் நானும் தான் விடாமுயற்சியோடு முயற்சி பண்ணால் தான் இது திருவினையாகும். ஒரு மெஷின்கிட்ட போய் சும்மா விளையாட்டுக்காகவோ என்ன தான் சொல்லுதுன்னு கேட்குறதுக்காக போனோன்னே பார்க்குறாரு. இப்படி ஒரு பல வருஷமான விசுவாசி கூட கடவுள்கிட்ட பேச தடுமாறி சொல்ல தெரியாமல் சொல்லக்கூடாது சொல்லி நேரத்தை வீணாக்கி அழுதுட்டது போல், ஏதோ ஜபத்தை கொட்டிட்டது போல் நினச்சி ஏதோ ஒரு திருப்தியில் எஞ்சி போகிறதெல்லாம் வேலைக்காகாது. இது வரைக்கும் அது பற்றாக்குறையில் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரையலுக்காக அந்த ஜிபிடிங்கிற அந்த கம்ப்யூட்டர் மெஷினோடு பேசினா அந்த மெஷின் இவ்வளோ பிரமாதமாக எனக்கு விடை கொடுக்குது, இவ்வளோ பிரமாதமான ஜபத்தை செய்து ஒரு வாக்கியத்தில் ஒரு வார்த்தை கூட ஒரு அக்ஷரம் கூட பிழை இல்லாமல் அது செய்யும்போது அதுவே அவன் மனுஷன் தானே உண்டாக்கியிருக்கான். எனி கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரோபோஸ் ஆர் மேன் மேட், தே ஹவ் நாட் மேட் தெம்செல்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் மூளையெல்லாம் நம்ம மூளை தான். ஆனால் நம்மளை விட 1000 மடங்கு வேகம், 10 மடங்கு வேகம், 100 மடங்கு வேகம், அதுக்கு தகுந்த மாதிரி விதத்தில் அது வேலை செய்கிறது. ஒரு ஜபத்தை 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நல்லா செய்வீங்களா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா தடுமாறுறோம். அடிக்கடி ஆண்டவரையெல்லாம் சேர்த்து தொகைன்னா அது 100 வார்த்தை இருந்திருக்கும். இப்படி தானே அது ஒரு தடவை கூட இந்த மாதிரி இடையில ஸ்தோத்திரம் ஆமேன் இதெல்லாம் பண்ணாமல் அது மெஷின் சொன்னது அப்படியே சே. ஆனால் ஆவி ஆத்மா சரீரம் இல்லாதது. இட் கேன் நெவர் என்டர் தி எட்டர்னல் கிங்டம் ஆஃப் காட். நோ,
எல்லா பிரம்மாண்டமான படைப்புகள் ஒன்றும் தேவன் அனுமதிக்காத ஒன்றும் பரலோகத்துக்குள்ளே வரப்போகிறதில்ல. அந்த பரலோகம் டெம்பரரியாக 1000 இயர்ஸ், 1000 + few இயர்ஸ் மத்திய ஆகாயத்தில் இல்லை 3ஆம் வானத்தில் நம்ம அவரோடு கூட இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அங்கே நான் விளைப்பாரி கொண்டு இருப்போம். இப்போ இருக்கிற பூமியை தான் ஆண்டவர் இடத்த காலி பண்ணிவிட்டு இதை எப்படி அவர் சுத்திகரித்து புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமை இங்கே கொண்டு வர போகிறார் என்பது அவருக்கு மாத்தான் தெரியும். ஆனால் கொண்டு வர போகிறேன் என்று மிகவும் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். ஸோ 2 ஆலோசனை: அதிகாலை ஜபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க, தனி ஜபத்தை தள்ளி விடாதீங்க. இப்படி செஞ்சாதானான்னு பேசியே மண்ணுக்கு போகாதீங்க. மீடியாவை பார்த்து கெட்டு போகாதீங்க. எவ்வளோ யாரும் மேலே நம்ம கல்லறிய வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் நம்ம விமர்சிக்க நமக்கு அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு விமர்சையான சூழலை நெருக்கத்தில் மாட்டிட்டோன்னா கர்த்தர் நமக்காக பூமியில் நம்ம மூஞ்சியை பார்க்காம ஏதோ எழுதிட்டு இருப்பார். அது எப்படி வியாக்கியானம் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் அவங்கவுங்க சௌரியம். ஆனால் அவர் எழுதுகிற நிறுத்திட்டு அந்த ஸ்திரீயை பார்த்து, எங்கம்மா உன் மேலே கல்லறிய வந்தவங்களாம் எங்கே? எல்லாம் போயிட்டாங்க ஒருத்தன். ஓ, அவங்களாம் உன்னை நியாயம் தீர்க்கலையா? நியாயத்துக்கு ஒருத்தன் கூட தேரலையா? சரி, நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, போ, இனி பாவம் செய்யாது. நீங்கள் வேத வசனத்தை படித்தாலே இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த நிலையில் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் அவ்வளோ முதலீடு இருக்குது, ஆன்மீக முதலீடு இருக்குது. We have poured our lives into you. அதெல்லாம் சொல்லிக்க பெருமையும் இல்லை, தாழ்மையாக தான் வேலை. காலத்தை பார்த்தா நீங்கள் போதலாக இருக்கணும். ஜெபிக்கிறவன் பாவம் செய்யான், பாவம் செய்யணும் ஜெபிக்க மாட்டான் என்பது வேத வாக்கியம் கிடையாது. அது ஒரு கிறிஸ்துவ மரபு சொல். அதில் நம்ம மூழ்கி போக வேண்டாம். சரி, 3வது ஆலோசனை: உபவாச ஜபத்தை புறக்கணியாதீர்கள். இங்கே வாசிக்கும்போது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, எல்லாரும் சொல்லுங்கப்பாங்க, சொல்லுங்கள். ஆமாம், நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட மிக இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஒன்லி ஷேரிங் காட்ஸ் வேர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தீஸ் இயர்ஸ். எனக்கு ஊழியத்துக்கு வந்த காலத்திலேருந்தே இந்த கதை சொல்கிறது பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஓயாமல் நான் வேத வசனத்தை மாற்றினா சார்ந்து ஊழியம் செய்கிறேன். அதுவுமே இவ்வளோ பற்றாக்குறையோடு இருக்குதுன்னு நினைக்கும்போது நான் ஊழியத்துக்கு லாயக்கில்லைங்கிறது தான் யோசிக்கிறேன். கீழே வாசிப்போம். ஆகையால் பரிசுத்தம் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அதெல்லாம் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் முக்கியமான அதிகாரங்கள், சம்பவங்களுக்கு இடையே, சம்பவங்களுக்குள்ளாக, சம்பவங்களுக்கு பின்னே தேவன் ஆலோசனை தந்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை கேட்டிருக்கோம். பைபிளுக்கு என்ன அந்த ஆக்ரோனிமுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் கொடுக்கலான்னா, பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் தி எர்த். மிக சிறந்த தலையான ஆலோசனைகள், வழிமுறைகள், ஏகுமுறைகள், செய்முறைகள் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போவதுக்கு முன்னே, நித்தியத்துக்குள்ளே போவதுக்கு முன்னே நமக்காக தேவன் எழுதி தந்த ஆலோசனைகள், சட்டத்திட்டங்கள். பைபிள் இஸ் நாட் எ ரிலிஜியஸ் புக். அது மத சம்பந்தமான புத்தகமே கிடையாது. உபவாச ஜபத்தை புறக்கணியாதீர்கள், விழிப்பு ஜபத்தை வீணாக்காதீர்கள். இதெல்லாம் இல்லைன்னா வயசாட்சின்னு சொல்லாதீங்க. இருக்கிற வயசு, இருக்கிற சைஸு, இருக்கிற சுகத்துக்குள்ளாக ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறியோம். என்ன தான் பெரிய விசுவாச வீரனாக இருந்தாலும் இப்போ இந்த ஷைனி தாமஸ் இறந்தது such a devastating blow to him, to George, his family, so many of his colleagues. குறைந்த காலத்தில் கர்த்தர் மிகவும் வல்லமையாக அந்த மனிதனை உபயோகித்தார், மனைவி உபயோகித்தார். இந்தியா முழுவதும், வெளிநாடுகள் முழுவதும், ஏராளமான நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அவர் ஜார்ஜுக்கு இருந்த ஆரம்பம் ரொம்ப எளிமையான ஆரம்பம், ரொம்ப வறுமையில் இருந்த ஆரம்பம். காலன்ஸ் என்ற முத்து பாஸ்டருடைய சொந்தக்காரர் ஏதோ விதத்தில், ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் ரிலேட்டட் டு ஹிம். அங்கே தான் டோல்கேட்டில் தான் வளர்ந்தார்.
நிறைய பாடல்கள் எழுதியிருக்கான், பாடியிருக்கான். அந்த முழு உள்ளத்தாலுமை நான் துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். அந்த பாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண தான். அவரே எழுதினாரா இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாரா சரியாக காரியங்கள் தெரியல. உபவாசம் பண்ணுங்கள். சாப்பிடாமல் இருக்கிறது மாத்திரம் உபவாசம் நினைக்காதீங்க. உபவாசம் பண்ணும்போது செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க, டிவியை ஆஃப் பண்ணிடுங்க. மீடியாவுக்கு குட் பை அதை கதை போட்டு இழுத்து மூடிட்டு வேற ஒரு இடத்துல கடவுளோடு நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், வேதத்தை படிக்கணும். உபவாசம் அதுதான். கடவுள் நிச்சயமாக பேசுவார், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் பேசுவார். உபவாச ஜபம் இல்லாதனால தான் உங்களால் நிறைய விஷயங்களை மேற்கொள்ளவே முடியல. 40 இயர்ஸாக அவங்கள பார்க்குறேன். சாத்தானுக்கு ஒரு வெளிப்பாடு கிடையாது. நான் சொல்ல வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். என்ன நீங்கள் சாத்தான்னு சொல்லிட்டதுனால உங்களுக்கு வெற்றி கிடையாது. என்னை நீங்கள் கல்லறிய முடியாத அளவுக்கு டெய்லி அப்படியே ரோமன் கத்தோலிக் சபையில் ஊறி போனோமே டெய்லி ஒப்பாரி வச்சு அழுது மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி சுத்தம் பண்ணிங்க, இன்றைக்கி வருகை வந்தால் என்னை எடுத்துக்கோங்க. அதனால் நான் நல்லவன் சொல்லிக்கவே முடியாது, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. புரியுதா? கர்த்தரை தவிர யாரும் நல்லவர் இல்லை. நீங்கள் உபவாச ஜபம் உங்கள் வாழ்க்கையில் தெரியல, அதிகாலை ஜபம் இல்லை, தனி ஜபம் இருந்தால் உங்கள் ஒவ்வொருத்தர் லைஃப் அப்படி பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் போட வேண்டிய அசிபாரத்தெல்லாம் திரும்பி போடணும்னு அவசியமே இல்லை. பழைய வீட்டை குழுக்களை விழுது, புதிய வீடு இல்லைன்னா ஒரு ஏதாவது நிலம் வாங்குகிறாங்க, அது ஏதாவது ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரியே ஒரு குடிசை இருக்கும். அதெல்லாம் இடிச்சிட்டு தான் புதுசாக செய்யலாம். நம்ம இடிஞ்சு கிடக்கிறோம். கர்த்தருக்குள்ளே வாழ்க்கை முன்னாடி பிரகாசமாக இல்லை, இருளாக இருந்தோம். கிறிஸ்துக்குள்ளே அந்தகாரமாக இருந்த நம்ம ஆண்டவர் வெளிச்சமாக்கினார், வெளிச்சத்தின் பிள்ளைகளானோம். இயேசு என்ன பஞ்சத்தில் அடிப்பட்ட கையேந்தி பாவனா? He chose, though being a son of man, to fast and to pray. என்ன பேசுகிறது? ஜபமே ஓடலை, அதுவே ஓடலை. போய் உட்காருங்க. போய் உட்கார்றது தான் பெரிய கடவுள் கண்களில் மதிப்பு. எனக்கு தெரிஞ்ச இத்தனை கால அனுபவ உண்மை. தேவனத்தில் போய் அவர்கிட்ட பேசி அவரை அப்படி அபிமானத்துக்குள்ளாக்குறதெல்லாம் நம்மளோட வேலையே கிடையாது, அவசியமே இல்லை. அவர் அப்படிப்பட்ட என்னமோ அபிமானம் குறைஞ்சிச்சு, நீங்களும் நானும் ஐஸ் தூக்கி வச்சா தான் குச்சி குளிரெலாம் அப்படி அவசியம். He keeps his quietness, is totally well stable. அவரோட உட்கார்ற அந்த ஒழுங்கை தான் அவர் விரும்புகிறார், நேரத்தை செலவுள்ள தான் விரும்புகிறார். கண்டிப்பாக ஒரு சில மணி நேரங்கள், பல மணி நேரங்கள் விரயமானது போல் இருக்கும். அடிக்கடி இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கேன். எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் தேவனுடைய மகிமையே இறங்கும், பிரசன்னமே இறங்கும், உணர்த்துதலே ஆரம்பிக்கும். அந்த வேலை எப்படியாவது காலதாமதமான செஞ்சு முடிப்போங்கிற விடாமுயற்சியோடு தேவ சமூகத்தில் உட்காந்திங்கன்னா அது ஒரு மூலை முடுக்காய்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க முத்தமாக இருக்கு. யூ டேக் எனி பிளேஸ், இஃப் யூ ஸ்டிக் வித் காட், God talks to you, shows you so many things. வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாள் நடந்த போதும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாருங்கள். அங்கே உங்கள் பிதாக்களை என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் அந்த சந்ததியை நான் ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயம் உள்ளவர் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி. கடவுள் தாங்க சொல்கிறாரு. அவருக்குன்னா பொறுமை இல்லாமல் போயிடுச்சா? புத்தி இல்லாமல் போயிடுச்சா? சுடுதனை காலில் கொட்டிட்டு தையோ தக்கான குதிக்கிறாரு. God is not in a hurry. God is also in a hurry. He is the total time manager. காலங்களையும் சமயங்களையும் ஆளுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். முன்குறித்த காலங்களையும் பின்குறித்த காலங்களையும் நிகழ்காலத்திலும் நிகழ்த்த வேண்டியவைகளை கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் நிகழ்த்த எல்லாம் அவர் செய்து முடித்து தெளிவாக நிற்கிறார். நாட் 1 செகண்ட் பிஃபோர், நாட் 1 செகண்ட் லேட்டர். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சாலும் நமக்குள்ளே இருக்கிற தவிப்பு, நமக்குள்ளே இருக்கிற அந்த பொறுமையின்மை, நமக்குள்ளே இருக்கிற கோபம், மூர்க்கம், விமர்சனை, இன்னொருத்தோடு ஒப்பிட்டு பார்த்து புகார், புலம்பல்கள் தேவனை கண்களிலே ஒவ்வாதது, தேவனுக்கு எரிச்சல் மூட்டக்கூடியது. நீங்கள் பைபிள் படிக்கிறதே இல்லைங்கிறத நான் புகார் சொல்லுவேன். நாங்கள் படிக்காமல் இருக்க நீங்கள் சொல்லுவீங்க.
நாம் வேதத்தை படிக்கிறோம், அதை அபியாசிக்கிறோங்கிறதுக்கு அனுதின ஜப ஜீவியம், அனுதின ஜெய ஜீவியம், அனுதின நீடிய பொறுமை, சாந்தம், விடாமுயற்சி, அந்த ஆவின் கனிகள், all at a time, maybe one or two at a time, then others getting followed behind. உபவாசம் போடணும். என்ன தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால், என்ன தான் உயிர்கொல்லி நோய் இருந்தாலும் டாக்டர்ஸ் அட்வைஸோடு கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டாக்டரை விட இந்த உங்களுக்கு உயிரை கொடுத்த டாக்டரை கொண்டுருவாரா? வா வா உட்காந்தியா, கழுத்தை வை, கில்லட்டின் மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் கழுத்தை கொண்டு போய் இப்படி வைப்பாங்க. பயங்கர 15 அடி உயரத்துலேருந்து ஒரு வாள், அந்த சங்கிலி ரிலீஸ் பண்ணோன்னு அந்த ஒரு மின்னல் வேகத்தில் கழுத்தில் இங்கே பட்டு துண்டாக போயிடும். தேவன் நம்மை கொல்ல அழிக்க நம்மோடு உறவாக இல்லை, நம்மை உருவாக்க, நம்மை உபயோகப்படுத்த, நமக்கு உபகாரங்களை செய்ய அவர் தேவனாக இருக்கிறார். தேவனை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது, நீங்கள் அவரை எள்ளி நகையாடக்கூடாது. அவருக்கே உரித்தவண்ணமாக அந்த மாதிரி நம்மளால் தாழ்மைப்படவே முடியாது, நம்ம தாழ்த்திக்கவே முடியாது. வார்த்தை மாத்திரம் 1 கோடி என்ன 2 கோடி தாழ்மை சொல்லிக்கலாம். ஆனால் தேவன் தம்மை தாமே தாழ்த்தினார், மனுஷ ரூபம் எடுத்தார், சிலுவை மரம் இருந்து கீழ்ப்படிந்தவர் ஆனார். ஸோ அவருக்கு தெரியும் அதிகாலை ஜபம், தனி ஜபம், உபவாச ஜபம். விட்டுட்டோம். தேவனோடு நமக்கு கான்டினியூட்டி இல்லை, ஒரு தொடர்ந்தேர்ச்சியான அனுபவம் இல்லை, தொடர்பு இல்லை. இப்போ எல்லாம் ஓவர் டிரைவில் இல்லை இந்த டாப் கியரில் வந்த மாதிரி எல்லாம் கோயிலுக்கு அப்போ வருஷம் வந்தோம், அங்கே ஆசாரம் வாங்கிட்டு சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோங்க, அபிஷேகம்லாம் பெற்றுட்டோங்க, அப்படி இப்படி வரோம் இப்படின்னு நினைக்கிறீங்க. கிறிஸ்தவம் இப்படி கூட்டம் கூடி வந்துட்டு போகிறதில்ல. அவரோடு இருக்கிற உறவு எப்படி நிலைத்திருக்கு, அதில் எப்படி வளருகிறீர்கள், அதில் வளரும்போது நீங்கள் வளர்கிறதை விட உங்களிலே கிறிஸ்து வளருவதை தான் தேவன் அதிகமாக கவனிக்கிறார். பிரசங்க பாணியில் வந்துடுதில்ல, நம்ம எல்லாரையும் அப்படி தான் கவனிக்கிறோம். நாம் எப்படி வளர்ந்தோங்கிறத விட கிறிஸ்து நமக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருக்கிறார். ஹவ் க்ரோன் அப் கேன் வி see Jesus within us. 4வது ஆலோசனை, விழிப்பு ஜபத்தை வீணாக்காதீர்கள். விழிப்பு ஜபம் செய்யணும், உபவாச ஜபம் செய்யணும், தனி ஜபம் செய்யணும், அதிகாலை ஜபம் செய்யணும், விழித்திருக்கணும், ப்ரேயரில் விழித்திருக்கணும். நாம் விழிச்சுக்கிட்டோன்னா அவன் தோத்தான், அவனுடைய தில்லு முள்ளு ஒன்றுத்துக்குமே உதவாது. நமக்கு அறியாமல் இருக்கிற வரைக்கும் எல்லா தில்லு முள்ளையும் அவன் செய்வான். நம்ம ஆச்சரியப்பட்டு போவோம், கலங்கி போவோம். நம்ம நிலை, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிலை, பொறுப்பு, கடமை இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஜபத்திலே காண்பிக்கும் விழிப்பிலே தேவன் நமக்கு ஒரு புரிதலை தருவார். எல்லாமே காட்சிகளாக தான் தருவார், அப்படி தான் தருவார்லாம் சொல்கிறதுக்கெலாம் முடியாது. சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் ஜபத்தில் விழித்திருந்தால் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமானவை நாம் ஒதுக்கலாம், அழித்து விடலாம், அதை விட்டு நகர்ந்து போய்விடலாம், விலகிவிடலாம். ஆனால் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல், மாற்றத்தை மனதில் வையாமல், மாற்றத்துக்கேற்ற அந்த தாக்குதல், நெருக்கங்கள் அதெல்லாம் விரும்பாமல் நாம் ஜப வாழ்க்கையை அர்ப்பணம் இல்லாமல் ஜபிக்கிறோம், கமிட்மெண்ட் இல்லாமல் ஜபிக்கிறோம், பாரம் இல்லாமல் ஜபிக்கிறோம். பாரம்னா என்ன? பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. நம்ம என்ன எடுத்துக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் புத்திசாலித்தனமாக கேட்பீங்க. நீங்கள் தான் அந்த விட உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஊருக்கே பொறுப்பெடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் யோசிப்பதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் பொறுப்பாக ஜபம் பண்ணியிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் ப்ரே டு காட் ரெஸ்பான்சிபிலி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அபவுட் யூ? நீங்கள் உங்களை பற்றியே பொறுப்பெடுத்துக்கொண்டு உத்தரவாதத்தோடு உங்களை பற்றி கடலோடு கலந்து பேசியிருக்கீங்களா? ஹேவ் யூ பிக்ட் அ கான்வர்சேஷன் with God personally, on a personal level? எனக்கெல்லாம் இதெல்லாம் அப்படியே பரவசத்தின் உச்சத்தில் தான் நான் இருந்துருவேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கலாம். நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் 25 தான். யோவான் 2:19 வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை
எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தம்முடைய சரீரமாக இருக்கிற ஆலயத்தை குறித்து பேசினார். இது சும்மா ஒரு கேதரிங் ஃபெசிலிட்டி தான், இது ஆலயம் கிடையாது. அக்கார்டிங் டு பைபிள், அக்கார்டிங் டு ரிலேஷன்ஷிப், it is just a building. It has got nothing to do with our spirituality. நம்முடைய ஆன்மீகத்தோடு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கிறிஸ்து தான் நம்முடைய ஆலயம். தம்முடைய ஆலயத்தை குறித்து, தம் சரீரத்தை குறித்து பேசினார். நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவருடைய சரீரம் நம்மோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சரீர பிரகாரமாக கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிறார். வார்த்தையின் மூலமாக வாழுகிறார். இரத்தத்தின் மூலமாக வாழுகிறார். ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேல் ஊற்றப்பட்டபடினாலே அவர் நமக்குள்ளே வாழுகிறார், அசைகிறார், இருக்கிறார். நாம் பிழைக்கிறோம். கீழே என்ன வாசிக்கிறோம்? அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வார்த்தையும் விசுவாசித்தார்கள். எல்லாருமே செத்து தான் புத்தி வருமா? எவ்வளோ விஷயங்களில் நாம் மனம் திரும்ப இஷ்டப்படாதனால, நம்முடைய சௌகரியத்தை விட்டு கொடுக்க இஷ்டப்படாதனால எல்லாம் சகட்டு மேனிக்கு சாகட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். அவங்க இடைஞ்சலுங்க இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே நல்லா இல்லை. எல்லாருக்கும் இன்னென்ன காரியங்களும் அன்னென்ன காரியங்களும் இவ்வளவும் அவ்வளவும் தேவைப்படுறதுனால தான் 800 கோடி மக்கள் ஜனத்தொகை கடவுளுக்கு ஒரு எண்ணிக்கையே கிடையாது. இட் இஸ் நாட் அ பிக் நியூமரிக்ஸ் இஷ்யூ. அவர் 8000 கோடி கூட படைச்சிட்டு அவரால் எல்லாரோடையும் ஒரே சமநிலையில் பழக முடியும். எல்லாத்துக்கும் இம்மி குறையாமல் சவரட்சணை அவரால் செய்ய முடியும். பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவங்கள விட நம்ம எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லை. கீழே வாசிக்கணும். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ரொம்ப சில நேரத்தில் எனக்கு வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. உட்காந்து டிக்ஷனரிலாம் படித்த காலங்கள்லாம் உண்டு. வெறும் டிக்ஷனரியே மாற்ற படிச்சுட்ருப்பேன், வேர்ட்ஸ் வொக்காபுலரிக்காக. இது மிகவும் ஒரு நயமான கடவுளையும் அவர் வழிகளையும் நம்முடைய வழிகளையும் அவருடைய வழிகளையும் அவரிடத்தில் போய் சேர வேண்டிய விஷயங்களையும் நம்முடைய படைப்பின் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அலையளாவிய உண்மை இதில் இருக்கிறது. அதெல்லாம் இப்போ நான் சொல்லி நேரம் வீணாக்கலாம். அப்படி இருந்தும் அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷனுக்கு உள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் இம்மார்டல் கவுன்சில்ஸ், காலத்தால் அழியாத ஆலோசனைகள். இனிமேல் உலகத்தில் குழப்பந்தான் நீடிக்கும், கலகம்தான் நீடிக்கும், கயமை கள்ளத்தனம்தான், நெஞ்சில் ஈரம் இல்லாத அந்த வன்முறை தான் நீடிக்கும். இதுக்கெல்லாம் யாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம். 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் பார்க்குறோம், கலாத்தியரில் பார்க்குறோம், ரோமரில் பார்க்குறோம், வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்குறோம், பல இடங்களிலே பார்க்குறோம். இந்த மாதிரி நிலையில் நமக்கு விழிப்பு ஜபம் தேவை. இப்போ எப்படி வாழ வேண்டிய காலத்துக்குள்ள வந்துட்டோன்னா நம்ம நம்பக்கூடாது. ஊர் ஓயாமல் சொல்லுது, ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப். எல்லாருடைய போட்டிக்கு ஒத்து போனாலும் அவங்களே நம்புகிறவங்க எல்லாருமே சாதனையாக நிற்கலை, சாதனையும் படைக்கலை. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அவன் ஒருத்தன் இவன் ஒருத்தின்னு கடவுளை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சாதனை புரிகிறார்கள். என்ன சாதனை அவங்க நினைக்கிறாங்க? இவனை விட நான் கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கேன், இவனை விட 4-5 வேலை எக்ஸ்ட்ரா எனக்கு செய்ய தெரியும், இவ்வளோதான் அவங்க சாதனை. சாதித்த எல்லா சாதனையாளர்களும், சாதித்து கொண்டிருக்கிற சாதனையாளர்களும், சாதிக்க போகிறோம் என்று ஒரே வேட்கையோடு, தாகத்தோடு, பசியோடு, வெறியோடு இருக்கிற அப்படிப்பட்ட மக்களும் அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவுக்கு அடுத்த ஈடேற்றத்துக்கு எந்த காரியத்தையும் அவங்க தேடவே இல்லை, யோசித்தே பார்க்கல.
அவங்களுக்குள்ளே ஒரு மறைந்திருக்கிற மனசாட்சியான ஆவியிலே தேவன் லயித்திருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியாது. சரீரம் மாத்திரம்தான் முன்ன பின்ன தெரியுது. ஆலோசனை இதெல்லாமே நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் பூமியிலே தான் வாழணும். பூமியிலே நமக்கு கொடுத்த குடும்பத்தோடு தான் வாழணும். மனம் முடித்திருந்தால் மனைவியோடு தான் வாழணும். நமக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தால் சந்ததியோடு தான் வாழணும். We need to be so prepared to live our private life. Also we need to be so prepared and instructed to live the public life. பொது வாழ்விலும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், போதிக்கப்பட வேண்டும், அதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொது வாழ்விலே நாம் ஈடுபாடாக இருந்தாலும் நாம் இந்த உலகத்தின் பிரஜைகள் அல்ல. நாம் இந்த உலகத்தில் இருக்க யாருக்கும் நாம் சொந்தம் அல்ல. லீகலி நாம் இந்த தேசத்துக்கு சொந்தம், அரசாங்கத்துக்கு சொந்தம் என்று சொன்னாலும் நாம் மேலான ஒரு அரசாங்கத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம், அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் அங்கேயும் நமக்கு செல்வாக்கு இல்லாமல், இங்கேயும் செல்வாக்கு இல்லாமல், அங்கேயும் நமக்கு நிம்மதி இல்லாமல், இங்கேயும் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய துர்பாக்கியமான வாழ்க்கையை நாம் தவிர்ப்போம். 5வது, குடும்ப ஜபத்தை குழப்பி விடாதீர்கள். குடும்ப ஜபமே இல்லை. அதனால தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ போராட்டம், பொய் பித்தலாட்டம், மாய்மாலம் எல்லாம் சொல்லி பிடிச்சி போச்சு எனக்கு. ஆனால் சொல்லத்தான் வேண்டியிருக்கு. எப்பயும் அந்த ஸ்ட்ரோக் ஆனவங்களுக்கு என்ன கஷ்டமாக ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க. எங்கள் அக்கா ஸ்ட்ரோக் ஆகி அவளுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அவ்வளோ வலியில் இருப்பாள். ஏன்னா இங்கே திருச்சியில் சிகிச்சைலாம் முடிஞ்சு சென்னைக்கு அனுப்பிச்ச பிற்பாடு ஏதோ காரணத்துக்காக சென்னைக்கு போக வேண்டியிருச்சு. அப்போ பார்த்தோம், நான் என் தங்கையும் 2 தங்கைகளுமே 3 பேருமே போயிருந்தோம். ஷி வாஸ் சஃபரிங் வெரி டஃப் ஃபிசியோதெரப்பி. ஷி வாஸ் ஷோயிங் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் அது தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு அந்த விடாமுயற்சி. காரணம், ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒழுங்காக ஒத்துழைத்திருக்கணும். ஆரம்பத்திலே நமக்கு விழிப்புணர்வு தேவை. முன் சொல்லப்பட்ட எந்த குறிப்பும் வாழ்விலே சராசரியாக அனுதின நடைமுறை பழக்கமாக இல்லாதனால அத்திப்பூத்தது போல் என்றைக்காவது ரொம்ப நல்லவங்கள யோசிச்சிருப்போம், பேசியிருப்போம், பழகியிருப்போம், காரியத்தை செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கும் நமக்கு கனெக்டிவிட்டியே இல்லாமல் வாழ்ந்துருப்போம். அதனால் நம்ம ஜான் ஏறி மூலம் இறங்குறோம். நோ ப்ரோக்ரஸ் இன் லைஃப். குடும்ப ஜபத்தை குழப்பி விடாதீர்கள். ஜபத்தை கேட்கிற நிமித்தம் தான் நம்ம கூடி ஜெபிக்கணும். அவர் எல்லா ஜபத்தையும் கேட்கிறார். பதில் அளிக்கிறாரா? பதில் அளிக்கிறார். நாம் விரும்புகிறதை செய்கிறாரா? செய்கிறதில்லை. அவர் சித்தத்தை தான் செய்கிறார். நாம் விரும்புவதை அவர் செய்யணும் நாம் நிர்பந்தித்தால் அது நமக்கு செய்வார். அது நம்முடைய ஆத்மாவிலே இளைப்பை கொண்டு வரும். இயேசு நம்மால் நிறைஞ்சு வாழவே முடியாது. குடும்ப ஜபம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இங்கே 4-5 பாட்டு 4-5 காரியத்தில் பிரச்சனத்தை நாயா போய் அலைஞ்சு தேடாதீங்க. இங்கே வர முடியாது, கடவுளால் செய்ய முடியாதுங்கிற சாத்தியக்கூறதை பற்றி இங்கே பேசலை. God can do anything. God will do anything. God did everything. But there are matters God will not do. சில விஷயத்தை செய்ய மாட்டான். வேதத்தில்தான் தான் தன்னை பற்றி சொல்லியிருக்கிறார். ஸோ நீட் டு பி ஸோ கேர்ஃபுல். நாம் ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கோம். திருக்குடும்பம், பிதா குமாரன் பரிசுத்தாவியரோடு நாம் ஐக்கியமாக இருக்கோம். அவர் நமக்கு தகப்பன், அவர் மூத்த சகோதரர், அவர் எஜமான், அவர் மீட்பர், பரிசுத்தாவியர் தேற்றவாளன், ஆலோசனை கர்த்தாவர். நம்மை மனவாட்டியாக இயேசுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ we are in a family. We are the family of God. 6வது, குடும்ப ஜபத்தை குழப்பிடாதீர்கள். 6வது, சபையில் நடக்கும் விசேஷித்த ஜபங்களை விட்டு விடாதீர்கள். சபையில் நடக்கும் விசேஷித்த ஜபங்களை விட்டு விடாதீர்கள். ஆரம்பிச்சிட்டாயான்னு நினச்சிடாதீங்க. இன்னைய வரைக்கும் உலகத்தில் மக்களுக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு நேச்சுரல் செலெக்ஷனுக்கு பிற்பாடு ஜுவாலஜியில் நீங்கள் கேள்விப்படுவீங்க, பரிணாம தத்துவ கொள்கையில். சபை கூடி வருகிறதுனால தான் நம்முடைய அறிமுகம் இந்த உலகத்தில் ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கிறது, ஜாக்கிரதை பட உதவியாக இருக்கிறது. நாம் சரீரமான சபையிலே ஒரு அங்கம், நாமே ஒரு சபை. கிறிஸ்துவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்னும் அவன் வேடனுடைய கண்ணிக்கு ஆண்டவன் நம்ம ஒப்புக் கொடுக்கல, அவன் பற்களுக்கு இரையாக நம்ம ஒப்புக் கொடுக்கல. அந்த மெய்மை நமக்குள்ளே நம்முடைய ஒத்துழைப்பு பூஜ்யமாக இருந்தாலும்
ஒவ்வாததாக இருந்தாலும் தேவனுடைய பேர் இறக்கத்தாலே நாம் பிழைத்து கொண்டே இருக்கிறோம். நம் பிராணனை வாங்க பிசாசு அலையுது. தெரிஞ்சவங்க மூலமாக, தெரியாதவங்க மூலமாக ஒரு நாள் கூத்துக்காக நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுது. ஆனால் தேவன் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ஆலோசனையே, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். குழு ஜபத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். குழு ஜபத்தை குலைத்து விடாதீர்கள். கூடி ஜபிக்கிறீங்க, கடவுள்கிட்ட என்ன பேசணும் அதை மாத்திரம் பேசுங்க. ஜபத்தில் புரணி பேசாதீங்க, புகார் சொல்லாதீங்க. இதனால் நம்ம ஜபிக்கிறோம், நமக்குலாம் எல்லாம் இருக்குது, வேறு என்ன எதிர்பார்க்குறாரு, வேறு என்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அப்படி ஆண்டவர்கிட்டையும் மனசலிப்பு, நடத்துகிறவங்க மத்தியிலும் மனசலிப்பு. குழுவாக நீங்கள் ஜபிக்கணும். நீங்கள் ஜபிக்க வேண்டியது தானாக வரும். கூடி வந்துட்டு உங்களால் பிரயோஜனமாக எதையும் பேச முடியலையா, நன்மையாக பேச முடியலையா, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களோ திட்டங்களையோ பேச முடியலையா, ஸ்தோத்திரம் வண்டி அனுப்பிச்சு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. திரும்பி வாங்க. 17 வாரம் கழித்து 18வது வாரம் ஏதாவது ஒரு பிரமாதமான இன்ட்ராக்ஷன் ஏற்படும், கருத்து பரிமாற்றம் ஏற்படும். பேச ஒன்றும் இல்லைன்னு ஜபம் பண்ணி கடவுளோடு பேசிட்டு உப்புக்கு சப்பான விஷயங்களை பேசாதீங்க. வாழ்வுக்கு உலை வைக்கக்கூடிய விஷயங்களை பேசாதீங்க. பொய்யை பேசாதீங்க, மிகையை பேசாதீங்க, ஜோடிக்க ஆரம்பிக்காதீங்க. அது யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க? சமயத்தில் ஒரு ப்ரேயரை பற்றி ஒரு சின்ன நோட் வாசித்தேன். நாம் ஆங்கிலத்தில் யாக்கோபில் இருக்குது, வி ப்ரே அமிஸ். நாம் தவறாக ஜெபிக்கிறோம், குறி தவறி, நெறி தவறி, இலக்கு தவறி ஜெபிக்கிறோங்கிற. அது என்ன பண்ணுமா பிசாசுக்கு? அதுதான் முதலீடு. நம்முடைய ஒவ்வொரு தவறும் அவனுக்கு முதலீடு. நாம் ஒவ்வொரு தவறும் அவனுக்கு ஒரு கோல்டு பிஸ்கெட். அவனுடைய முதலீடு ஒன்றுமே இல்லை. அவனை ஆண்டவர் உரிந்து கொண்டு விட்டார் அவனுக்கு. ஆனால் இப்போ கோடி ட்ரில்லியன்ஸ், அதுக்கு மேலே பில்லியன்ஸ் என்னென்னமோ அவனுக்கு ஏன் சேருதுன்னா, எல்லாரும் வாயால் மீறி அவனுக்கு நாம் தங்கத்தின் மூலமாக முதலீடு செய்கிறோம். தங்கத்தை பற்றி யோசிக்காதீங்க. அந்த அளவுக்கு விலையேற பெற்ற நம்முடைய அந்தஸ்துகளை, உரிமைகளை, நிலைமைகளை, திறமைகளை, தேவன் நம்மை மதித்த நிலையை, அரவணைப்புகளை, ஆற்றலை, அறிவை, அனுபவத்தை நம்முடைய வாய் கொழுப்பால், நாவடக்கம் இல்லாதனால அவன் கையில் கொடுக்குறோம். அவனுக்கு இலவசமாக உலகம் முழுசும் அவன்கிட்ட அவனே ஒரு எல்லா பணத்தை சுருட்டி மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறவன், கழுத்தை இருக்கிறவன், அவன்கிட்ட போய் தான் எல்லாம் முதலீடு பண்ணுறோம். தேவனிடத்தில் நம்ம வார்த்தையை கொண்டு நம்ம முதலீடு பண்ணியிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நமக்கு ஏற்ற காலம் தாமதமாகுதுன்னு நினைக்கிறோம். தேவனுக்கு அது சரியான நேரம். அவர் செயல்படும் போது நஷ்டங்கள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. நஷ்டம் நம்ம விட்டு வெளியே போகிறது நமக்கு முழு லாபம். நஷ்டத்தை நமக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற லாபத்தை அதிகரித்து காமிங்க, அதை மேக்கப் அதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட இல்லை, வேதத்தில் இல்லை. 7வது வாசி முடித்தோம். குழு ஜபத்தை குலைத்து விடாதுங்கள். 8வது, ஜப குழுவில் ஒருமனம் கெடுவதற்கு காரணமாக இருக்காதீங்க. ஜபக்குழுவில் ஒருமனம் குலைவதற்கு நீங்கள் காரணமாகாதீங்க. இப்படி எவ்வளோ பேர் இந்த ஆரம்பத்திலேருந்து நம்ம சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உரிமைகள், சலுகைகள்லாம் நீங்கள் எவ்வளோ அல்ல தட்டியிருக்கீங்க. யூ ஹவ் வேஸ்டட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூ ஹவ் வேஸ்டட் த ரெஸ்பெக்ட் தட் வாஸ் கிவன் டுவர்ட் யூ. யூ வேஸ்டட் யுவர் மெஷர் ஆஃப் ட்ரஸ்ட். உங்களை எழுப்பி பிரகாசிக்கூடாமலாம் என்னை மேல் நீங்கள் கல் எறிய முடியாது. அதனால் நான் நீதிமான் இல்லை. நான் கர்த்தரோடு ஒப்பிடும்போது டெய்லி பாவின்னு தான் அறிக்கை பண்ணுறேன். யாரோட ஒப்பிடும்போதும் இன்னும் என்னை விட நீங்கள் எவ்வளோ விஷயங்களை சிறப்பாக இருக்கீங்க. ஆனால் கனி இல்லையே, தாக்கம் இல்லையே, வெற்றி இல்லையே, பிரகாசம் இல்லையே, மனமகிழ்ச்சி இல்லையே, முகமலர்ச்சி இல்லையே, வளர்ச்சி இல்லையே. தெர் இஸ் நோ பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட், தெர் இஸ் நோ டிசைபிள்ஷிப் ஹார்வெஸ்ட். சீஷத்துவத்தின் அறுவடை வாழ்க்கையில் இல்லையே. ஜபத்தில் ஒரு மனம் இல்லாதனால அது குலைவதற்கு என்னை ஜபிக்கவில்லை, என் ஜபத்தை விமர்சிக்கிறாங்க. எப்படி சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒதுங்கி எல்லாம் அடித்து
கொன்று குதிச்சிடான் பிசாசு. அந்த நரி தந்தத்தோடு உங்களுக்குள்ளே கத்திரிக்கோள் போடுறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி பீட்டன் அப் ஒன் ஃபைன் டே இஃப் யூ வில் நாட் ரிப்பென்ட். மனம் திரும்பாத பட்சத்தில் எல்லா முதலீடும் வீணாக போயிடும். வேதத்தினுடைய எளிமைக்கு செல்லுங்கள், வேதத்தினுடைய எளிமைக்கு செல்லுங்கள். வேதத்தில் 66 புஸ்தகங்களை கிட்டத்தட்ட 1189 அதிகாரங்கள். ஒரு உதாரணம், சரியாக அந்த ஃபிகர் தெரியல, 1,00,000 வசனங்கள் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இருக்கா எனக்கு தெரியல. 1,00,000 வசனங்களில் நீங்கள் சரியாக நீங்களும் நானும் நம்முடைய நிலையை உணர்ந்து வாழாததுனால, விழலுக்கிறைச்சி நீராக போனதுனால, கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே செயல்படுவதில்லை, நமக்கு அது வழிநடத்தல் தருவதில்லை, நாம் அறுவடை ருசிப்பதில்லை, காண்பதில்லை. ஆன்மீக அறுவடையை வேத வசனத்துக்கு ஏற்ற கீழ்ப்படுதல் மாத்திரம்தான் தரும். இதெல்லாம் நீங்கள் சுகாதாரமான எண்ணத்தோடு ஏற்றுக்கணும். ஆவிக்குரிய வேலையை செய்கிறதுக்கு 800 கோடி மக்களில் அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வாக்கியம்தான் தலையோங்கி நிற்கும். 800 கோடி மக்கள் மத்தியிலே உலக பிரகாரமான எல்லா வேலையும் செய்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆர்டிக் சர்க்கிள்லையே போய் நின்னா அங்கேயே அவங்களுக்கே ரத்தம் கீறியுது. நம்ம சரீரத்தில் என்னமோ கீறின மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பைட்டிங் கோல்ட், ஃப்ராஸ்ட் பைட்டுமாங்க, உதடெல்லாம் தானாக வெடிச்சிடும். எல்லா துறையிலும் எல்லா காரியத்தையும் செய்ய மக்கள் இருக்காங்க. ஆத்மாவை ரட்சிப்பதற்கும் ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தி நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் மெத்த படித்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. தொழில் வர்க்கத்தினராக ஒன்றும் செய்ய முடியல. ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், மடாதிபதிகளாலே, பீடாதிபதிகளாலே ஒன்றும் செய்ய முடியல. எல்லா பீடாதிபதி, மடாதிபதி, குருக்கள் இவங்க கீழே இருந்தால் யூ கோ த்ரூ அன்அனௌன்ஸ்ட் ஸ்லேவரி, முன்னுரைக்கப்படாத அடிமைத்தனத்துக்குள்ளாத நீங்கள் போகிறீங்க. இயேசு கிறிஸ்து 800 கோடி 8,000 கோடி மக்களும் பின்பற்றுவார்களானால் ஒருவரையும் ஆண்டவர் அடிமைப்படுத்துவதில்லை. நம்ம அடிமைகளை ஒப்புக் கொடுக்கலாம். அவர் அடிமை சுயாதீனன் என்கிற விஷயத்தை பற்றி முழு சுகாதாரமான அறிவு பெற்றவர், அனுபவம் பெற்றவர், ஆற்றல் பெற்றவர், அதிகாரம் பெற்றவர். அதனால் அவர் நீங்கள் அடிமையாகவும் சொல்ல மாட்டார். நாம் அடிமையாக இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அப்படிப்பட்ட வேலைக்காரன் நான் அனுப்பி ஐம் ஹாப்பி அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கிறார். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்வும், அதில் இருக்கக்கூடிய மதிப்பும், அதில் இருக்கக்கூடியதான அவருடைய காவலும், வளர்ச்சியும், மேன்மையும் உலக பிராரமான அடிமைக்கு தெரியாது. அவன் என்னை எப்போயுமே நசிக்கிட்டே இருக்கான், எப்போயுமே 10 வேலை சொல்லிவிட்டு 100 வேலை செய்ய வைக்கிறான், சம்பளம் ஒழுங்காக கொடுக்குறதில்ல. அதெல்லாம் உலகத்தில் அடிப்படுற பேச்சு. மறுபடியும் 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 இதுதான் உலகத்தில் கேள்விப்படுவோம், பார்ப்போம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தன்னார்வமாக ரோமர்கள் நிறுவத்தில் வாசிக்கிறது பல 12ஆம் அதிகாரத்திலும் பல இடங்களில் வாசிக்கிற பிள்ளைங்க, உங்கள் சரீரத்தை ஆவி ஆத்மாவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொடுப்பீர்களானால் He never abuses you. God uses you, never abuses you. அவர் உங்களை ஈனப்படுத்துவதில்லை, தவறாக பயன்படுத்துவதில்லை. கர்த்தருக்கு நாம் லாபமாக இருக்க முடியாது, அவர் தான் நமக்கு லாபம். ஒரு 3 மணி நேரம் சபைக்கு வந்துட்டு போகிறத நீங்கள் எவ்வளோ பெரிய மலையை பேக்கிற விஷயமாக யோசிக்கிறீங்களே, நான் பார்க்குறேன். எந்த ஒரு கூட்டத்துக்கும் ஆரம்பத்தில் முன்னாடி வரதில்லை நீங்கள். இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிற நான் வாசித்தோடனே எவ்வளோ எனக்கு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. என்னை விட ஜூனியர் தான் கர்த்தருக்குள்ளே, இஃப் ஐ எம் நாட் ராங். அதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை. ஆனால் அந்த குறுகிய காலத்துக்குள்ளே அரும்பெரும் ஆவிக்குரிய கர்த்தரோடு நெருக்கமாய் பழகின பரிசுத்தவான்களுடைய போதகத்துக்கு கீழே இருந்ததுனால எல் ஜோசப் இதெல்லாம் இப்படி கரெக்டாக வடிகட்டி எழுதியிருக்க முடியுது. ஒரு டாக்டர் நமக்கு மருந்து கொடுக்கறதை விட நமக்கு என்ன கோளாறும் கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய வெற்றியே. என்ன கோளாறும் கண்டுபிடிச்சிட்டா அவருக்கு மருந்து கொடுக்க தெரியல, அதை ஸ்கேனை மாத்திரம் கொடுத்துட்டா இன்னொருத்தரை படிச்சுட்டு இதுதான் தொந்தரவு, இதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் சரியாயிருன்னு சொல்லலாம். உலகம் முழுசும் தாந்தோண்டித்தனம் தலை விரித்து ஆடுது. இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். இவரே இனிமேலாம் வாசிங்க. சரி,
8வதாக, ஜெபக்குழுவில் தேவையில்லாத காரியங்களை பேசாதீர்கள். யார்கிட்ட பேச வந்தீங்க? யாரை குறித்து யார்கிட்ட பேச வந்தீங்க? இன்னாரை பற்றி கர்த்தர்கிட்ட பேச வந்தீங்க. சொல்லிட்டீங்களா? பேச்சை வளர்க்காதீங்க. நமக்கு யாரும் இப்படி இடைச்சொருகளாக ஒன்று பொடி வச்சு ஜெபம் பண்ணுங்க சொல்லியா கொடுத்தாங்க? எனக்கெல்லாம் அப்படி சொல்லிக் கொடுக்க, நாங்கள் உங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கலையே. ஸோ ஜெப நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. ஒன்றும் ஜெபிக்க வாய் வரல, ஒன்றுமே கருத்தே இல்லைன்னா சாரி நெக்ஸ்ட் கூட்டத்தில் பங்கு பெறேன் போயிங்க. இல்லை, அமைதியாக இன்னொருத்தர் ஜெபிக்கிறதோ அவங்க இணைந்து ஜெபிக்க விட்டு கொடுத்து உட்காருங்க. 10வது, ஜெப பிரசனத்தோடு வீடு திரும்புங்கள். இப்போ சர்ச்சுக்கு வந்தீங்களா, இவ்வளோ ஆலோசனை கேட்டிங்களா, பாட்டு பாடினோமா, சங்கீத நேரத்தில் கேட்டோமா, இதே சிந்தையோடு போங்க. நீங்கள் திரும்பி திரும்பி உங்கள் வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும், உங்கள் சமுதாயத்துக்குள்ளே தான் போகணும், உங்கள் தெருவில் தான் நீங்கள் இருக்கணும், உங்கள் ஃபேக்ட்ரியில் தான் இருக்கணும், கல்லூரியில் தான் இருக்கணும். வெளிநாடு போகிறது ஒன்றும் புத்திசாலித்தனம் கிடையாது. எங்கே போனாலும் யூ கேரி யுவர் ஷேடோ, உங்கள் நிழல் உங்கள் கூட தான் வருது. அந்தந்த நாட்டு மக்களுடைய பிரஜைகளுடைய ஒண்டை வந்து பிடாரி ஊர் பிடாரி இருந்தாலும் சரி, அந்த ஊர் பிரஜையாக இருந்தாலும் சரி, அவனுடைய நிழல் அவனுடைய வேலை ஸ்தலங்களிலே எல்லைகளிலே விழத்தான் செய்கிறது. உங்கள் நிழலும் அவன் கிளாஷ் ஆகாமல் இருக்க நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஒருவர் சோர்ந்து போகும்போது உற்சாகப்படுத்துங்கள். ஒருத்தர் சோர்ந்து போகும்போது உற்சாகப்படுத்துங்கள். ரொம்ப விசாரிக்க வேண்டாம். ஜார்ஜ் நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனால் இப்போ அவன் மனைவி சத்தியத்தை பற்றி நான் போய் துக்கம் விசாரிக்கிறேன், தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், என்ன பிரயோஜனம்? இன்னும் அவன் மனைவியை நான் திருப்பி கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். அதை பற்றி கொஞ்சம் கூட எனக்கு யூகமே இல்லை, எந்த யூகமே இல்லை. மற்றபடி அவன்கிட்ட பேசினா என்ன சொல்லலாம்? யோபு நண்பர்களை போல போய் நீ அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்ட, இந்த காலத்தில் இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இதை மாத்திரம் சொல்லிட்டா யோபுக்கு ஆறுதல் வந்துருச்சா? கடைசியில் யோபுக்கு ஆறுதல் கர்த்தர் தானே. 40 அதிகாரம் 40 சொச்சம் அதிகாரம் வந்து சம்பவிக்க வேண்டியெல்லாம் சம்பவித்தது, சம்பவிக்க அனுமதி பெற்றது நண்பர்கள் மூலமாக. ஒருத்தரும் சரியான ஆறுதல் சொல்லலை. கடைசியில் 38ஆம் அதிகாரத்திலேருந்து கடவுள் தானே முழுசாக தன்னை ஆஜர்படுத்தி அவனுக்குள்ளே இருக்கிற அங்கலாய்ப்பெல்லாம் நீக்கி அவர் கையால் வாயை பொத்திக்கிட்டு ரொம்ப துணிகரமாக பேசிட்டேன், மன்னிங்க, நீ தேவரின் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு சொல்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒன்று வாக்கு பண்ணவே இல்லையே. ஹீ ஒன்லி கேவ் விதவுட் ப்ராமிசிங். ஒரு சோர்ந்து போகும்போது உற்சாகப்படுத்துங்கள். நமக்கே உற்சாகம் தேவை, அவங்கள போய் என்ன உற்சாகப்படுத்த யோசிக்காதீங்க. அதுக்கு தான் பைபிளை படித்து வைங்க, சங்கீத புத்தகங்களை படித்து வைங்க. எச்சரிக்கிற இந்த சபைக்கு, இந்த சபையில் ஏராளமான நோய் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் இல்லை, எப்போ சொன்னால் அப்படியே பார்க்குறீங்க. இந்தியா முழுசு நீங்கள் ரொம்ப சுலபமாக சுதந்திரத்துக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவுக்கும் உங்கள் மேலே நாங்கள் முதலீடு பண்ண விஷயங்களுக்கு நீங்கள் இந்தியா மாதிரி 10 இந்தியாவை நீங்கள் சுலபமாக ஆதாயப்படுத்தலாம். இந்த ஆலோசனை உங்களுக்கு தெரியாதா? இன்னும் போராட்டம் இருக்கும். போராட்டத்தில் உதவியாக இருந்து நம்ம போராட்டம் நின்று போகணும், அவனுடைய போராட்டம் நிற்கணும். அதில் வேறு முன்னேற்றம் காணும்படி நீங்கள் ஒத்துழைக்கணும். இந்த மூணு குறிப்பு வாசிட்டு நான் முடிச்சிடுறேன். ஜெபக்குழுவில் உள்ளோரின் குடும்ப காரியங்களில் தலையிடாதுங்கள். ஜெபக்குழுவில் உள்ளோரின் குடும்ப காரியங்களில் தலையிடாதுங்கள். அது நம்ம சபையை ஊரில் இருக்க எல்லா சபையை பற்றி பேசுறது எனக்கு என்ன அவசியம்? எனக்கு அவசியம் இல்லை, கண்டிப்பாக அவசியம் இல்லை. பொது அறிவிலும் அவசியம் இல்லை, ஞான அறிவிலும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு காரியத்தை எல்லாரோடமா நீங்கள் பகிர்ந்து பேசுகிறீங்க. வாங்க எல்லாம் வெட்டமேஜ் மாநாடு, எங்கள் வீட்டை பற்றி நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறேன், கொஞ்சம் கேட்டுட்டு போங்க, எதாவது சொல்லிட்டு போங்க, எதாவது கருத்து சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம செய்கிறோம். நம்ம ஜெப நேரத்தில் ஜெபிச்ச பிற்பாடு அங்கே அடுத்த குடும்பத்தின் காரியத்தில் தலை விடாதீங்க, விமர்சிக்காதீங்க. இஃப் யூ கேன் பி ஆஃப் ஹெல்ப், யூ டூ இட்.
ஆர்பியம் நல்லா வளர்ந்து மகிமை எழுந்து போன அந்த சூழ்நிலைக்கு உங்கள் வாய் தான், உங்கள் வாய் தான், உங்கள் ஒழுச வாய் தான், உங்கள் வாய் தான் உங்களுக்கு நரகம், உங்கள் வாய் தான் உங்களுக்கு பரலோகம். நீ யாராக இருந்தாலும் அதான். there is no other opinion. You cannot go to any high court or supreme court. எல்லாருக்கு மேலே நீதிமன்றம். அதுலேருந்து தான் அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். புகாராக சொல்லலை, எச்சரிக்கிறேன். நாம் எப்படி வளர்ந்துருக்கணும்? என்னைக்காச்சும் பொது அறிவில் மாணவக்கம் சூடு சுரணம் இருக்கா உங்களுக்கு? சுற்றி பாருங்கள். எத்தனை வருஷமாக இவ்வளோன்னு பேர் தான் முழு ஆஜர் இல்லை, இஷ்டம் போல் வரீங்க. எத்தனை சபைகளை நம்ம உருவாக்கி இருக்கணும். தன்னார்வம் வாழ்க்கையில் பூஜ்ஜியம். யாரும் உங்களுக்கு சொன்னால் பிடிக்கல, பாஸ்டர் சொன்னால், கர்த்தர் சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதான் எபிரேயர்கள் 3ஆம் அதிகாரத்தை இப்போ தானே வாசித்தேன். வனாந்தரத்திலே கோபமூட்டின நாளிலே உண்டானது போல் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதுங்கள். ஆராதனைக்கு உரிய நேரத்துக்கு முன்னதாகவே வாருங்கள். ஆராதனைக்கு உரிய நேரத்தோடு முன்னதாகவே வாருங்கள். இது வேடிக்கையாக தெரியும். அதனுடைய சரியான நேர்முகமான ஆசீர்வாதமான தாக்கம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப வருஷமாகவே. எனக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்த அந்த ஒழுங்கு நான் மறக்கவே மாட்டேன். ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட். பூசை 4 மணி பூசைனா 3:30க்கே கோயில் வாசலில் நிற்போம். ட்ரௌசர் போட்டிருக்க காலம் சின்ன பசங்க அப்படி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு இனி இந்த ஆர்சி சர்ச்சோட எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்கிற அந்த முந்தின நாள், அது ஒரு நாள் சரியாக ஞாபகம் டேட்டில், அது வரைக்கும் ஐ ஹவ் பீன் ஆன் டைம் டு த சர்ச், ஆன் டைம் ஆர் பிஃபோர் டைம். இப்படியே இட்ஸ் மேட்டர் ஆஃப் ட்ரைனிங் தான், இட்ஸ் மேட்டர் ஆஃப் பேஷன். கோயில் வாசலிலே, ஆசரிப்பு கூடார வாசலிலே அவன் காத்திருந்தான் யோசுவா. அதனால் மோசேயின் மேல் இந்த அபிஷேகத்தை கொஞ்சம் யோசுவா மேலே வைன்னு சொன்னார். இதெல்லாம் வேடிக்கை எடுத்துக்காதீங்க. பிரசங்க வாக்கியம் கிடைக்கல இது மாதிரி சொல்லி பொழுதை ஓட்டுறாருன்னு, அது உங்கள் தலையெழுத்து, என்ன செய்ய முடியும்? வேதாகமம், நோட்டு புஸ்தகம், பாடல் புஸ்தகம் இவைகளோடு சபைக்கு வாங்க. இன்றைக்கி உலகம் முழுசும் டேமேஜ் ஆகிட்டு இருக்கிற கிறிஸ்தவ சபைகள் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, பாய்ஸ், ஜென்ஸ், லேடிஸ், ஓல்டீஸ் கூட. ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, யாரும் பைபிள் எடுத்துகிட்டு வரதில்லை. ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, யாரும் பைபிள் வாசிக்கிறதில்ல. கடவுளோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. வெறும் பேப்பர் தான். இந்த பேப்பரை தொடர்றதுனால இதெல்லாம் மூக்கு, காது, கண் இதெல்லாம் வச்சு எதையும் ஜோடித்து சொல்லலை. வெறும் பேப்பர் தான். ஆனால் இது வேதாம புத்தகம், கடவுளை வார்த்தை அடங்கின புத்தகம். அச்சடிக்கப்பட்ட அந்த பேப்பர் தான், அந்த பக்கங்கள். அதை தொடுவதினாலே, எதை நான் டாக்டரின் பில் பண்ண இஷ்டப்படலை, தொடுவதினாலே ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை உச்சரித்து வாசிக்கிறதுனால ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துவதனாலே ஒரு வாக்குறுதி மிக்க ஜெயம் இருக்குது. பைபிளை தடவை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னால் இங்கிட்ட அங்கே திருப்பி இது எங்கே இருக்குது, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, எதுக்கு முன்னாடி எது, எதுக்கு பின்னாடி எது அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் கரன்சி நோட்டை எப்படி எங்கே கரெக்டாக வச்சுருக்கீங்க, எப்படி என்னெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக காரியம் போயிட்டுருக்கு. பரலோகம் பார்க்கிறது. நம்ம தெரிந்து கொண்ட ஒரே நோக்கம் அவருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்த சித்தத்தை செய்து முடிப்பது தான். கடைசி அன்றைக்கி 15வது ஆலோசனை, சபை கூடுகையில் முன் வரிசையில் வந்து அமருங்கள். இதெல்லாம் சொல்லி நான் ஏதோ குளிர் காயிறேன், அதை பீடிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. நானும் உங்களோடு தான் நடக்கிறேன், நான் என்னோடு நடக்கிறேன், கடலோடு நடக்கிறேன், உலகத்தோடு நடக்கிறேன். நான் புரிந்து கொள்வதற்காக, புரிதலை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல முடியாத பொறுப்பில் இருக்கிறதுக்காக நான் செக்குலர் மேட்டர்ஸையும் ஆய்ந்து பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரு இது என்னுடைய அபிப்பிராயம். இது இப்படி சொன்னால் தான் எனக்கு வருது, வேறு மாதிரி எக்ஸாம்பிள் இல்லை. நான் ஆர்சியிலையுமே இப்படி தான் முன்வரிசையில் உட்காந்து போய் கடைசி பின்ன அப்படிலாம் விட மாட்டேன். உபதேசம் அங்கே பொடனியில் பொட்டான்னு அடிமை போய் முன்னாடி உட்காடுறேன், இங்கே என்ன உனக்கு வேலை?
உபதேசரே அடிப்பாங்க அந்த காலத்தில், சாமியார் இல்லை. முன்னாடி உட்காந்து மறைமுகமும் பகிரங்கமாகவும் தேவனுடைய காவலும் தேவனுடைய தொடுதலும் வளர்ச்சியும் பார்க்குறேன். கண்ணுக்கு தெரியாத விதத்தில், கண்ணுக்கு தெரிஞ்ச விதத்தில் பார்க்குறேன். இயேசு கிறிஸ்து அவர் முன்னாடி போய் பின்னாடி தான் ஆடுகள் பின்பற்றி வர சொன்னார். அவர் ஆடெல்லாம் பற்றி விட்டுட்டு பா பின்னாடி அவர் குச்சி அங்கே எடுத்துடும் இப்படி திரும்ப அப்படி செய்கிறதில்ல. அவர் தான் முன்னாடி நடக்கிறாரு. பார்க்குறாரு, என்ன எல்லாம் அங்கேயே நிட்டாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஸோ 15வது குறிப்பு, சபை கூடுகையில் முன் வரிசையில் வந்து அமருங்கள். அதுக்கு நான் ஏதோ ஜோடித்து சில வார்த்தைகளை சொல்லி சம்பவங்களை நியாயப்படுத்தி போதிக்க இஷ்டப்படலை. ஒரு பிரேக் த்ரூ, ஒரு திருப்பு முனையின் அனுபவம் ஏற்படுற வரைக்கும் விடாமுயற்சியோடு முன்னே வந்து உட்காந்து பாருங்கள். சபைக்கு முன்னாடியே வந்து உட்காந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய விஷயங்களே பெரும் திருப்பத்தை காணும். உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வதையும் உங்களோடு தேவன் இருப்பதையும் நடைமுறையிலே பார்ப்பீங்க. இன்னொரு கசப்பான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லட்டும். கர்த்தர் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார். வேடிக்கை பார்க்க விட்டுருவார். நேராக நம்மதுக்கும் கேளுங்க. வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். அவரும் வேடிக்கை பார்ப்பார். உங்களை வேடிக்கை தான் பார்க்க போனோம், அப்புறம் இன்வால்வ் ஆகிறது இல்லையா சில விஷயத்தில். ஸோ இதான் ரொம்ப லைஃப் டிப்ஸு, நம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆலோசனைகள். தூரமாய் பின்பற்றின பேதுரு இயேசுவை மறுதலித்தான். தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு, அதனால் மறுதலிச்சு தான் ஆகணுங்கிறதுலாம் ஒன்றும் பைபிள், தட்ஸ் நாட் த வே பைபிள் இஸ் ரிட்டன் அண்ட் டாட். ஆண்டவர் சாபமிட்ட விஷயங்கள் பைபிளில் 5-6-7% தான் இருக்குது. அது கூட அவ்வளோதான். மற்றதெல்லாம் எச்சரிப்பு தான். அவருடைய எச்சரிப்புலாம் சாபம் கிடையாது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், வருமுன் காப்போம், வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போடுங்கிறது தான் அவர் எழுதின அநேக விஷயங்கள். நேரடியாகவே சாபமாக பேசின விஷயங்கள்லாம் கொஞ்சம்தான், ரொம்ப கொஞ்சம்தான். அதனால் நீங்கள் தப்பான நீங்கள் கொள்றீங்கன்னா என்னமோ ராங், ஏதோ ரிப்பேர், மைண்ட் ரிப்பேர். யுவர் மைண்ட் ஹஸ் பீன் கரப்டட். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை இருந்தால் அதிக பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஸோ இன்றைக்கி 15 ஆலோசனை கேட்டான். அதிகாலை ஜபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க, தனி ஜபத்தை தள்ளி விடாதீங்க, உபவாச ஜபத்தை புறக்கணிக்காதீங்க, விழிப்பு ஜபத்தை வீணாக்காதீங்க, குடும்ப ஜபத்தை குழப்பி விடாதீங்க, தேவ சபையில் நடக்கும் விசேஷித்த ஜபங்களை விட்டு விடாதீங்க, குழு ஜபத்தை குலைத்து விடாதிருங்கள், ஜபக்குழுவில் ஒரு மனம் குலைவதற்கு காரணமாகாதிருங்கள், ஜபக்குழுவில் தேவையில்லாத காரியங்களை பேசாதிருங்கள், ஜப பிரசன்னத்தோடு வீடு திரும்புங்கள், ஒருவர் சோர்ந்து போகும்போது உற்சாகப்படுத்துங்கள், ஜபக்குழுவில் உள்ளோரின் குடும்ப காரியங்களில் தலையிடாதிருங்கள், ஆராதனைக்கு உரிய நேரத்தோடு முன்னதாகவே வாருங்கள், போதகம் நோட்டு பாடல் புஸ்தகத்தோடு சபைக்கு வாருங்கள், சபை கூடுகையில் முன் வரிசையில் வந்து அமருங்கள். எழுந்து நிற்போம். கூட்டம் இந்த பாடு வாலிபர் கூட்டம் உண்டு. வாலிபர் தயவுசெய்து இருந்து செல்லுங்கள். தேங்க்யூ. மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகிறோ என் வாழ்விலே தயவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். ஓ மை காட், அந்தையே நான் மறந்துட்டேன். கூட்டமே முடிஞ்சு. ப்ளீஸ், சாரி, கேன் டேக் யூர் சீட். நான் இப்போ உங்களோட நின்று பேசினதே ஒரு அற்புதம். எனக்கு தூக்கம் அப்படி நான் கவிக்கிட்டே இருக்கு. நேற்றுக்கு ராத்திரியிலேருந்து 4:30 மணி, விடிய காலை 4:30 மணி வரைக்கும் 20 தடவை நான் வைத்தால போயிருக்கு. ஓகே, இது விளம்பரம் இல்லை, மைண்டு ரெஸ்ட்டில் இல்லை.
பட் கர்த்தர் தான் இன்றைக்கி எதாவது பேசினாலும் அவர் தான் பேசியிருப்பார். ஐ எம் நாட் இன் ரைட் மைண்ட். எதை பார்த்தாலும் எனக்கு அந்த டயர்ட்னஸ் தான். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிற, என்னோடு இருக்கிற. அல்லேலூயா. இது ஒரு சின்ன ஆலோசனை தான். வயிற்றுப்போக்கு வந்தால், காய்ச்சல் வந்தால், தலைவலி வந்தால் மருந்து மாத்திரை விற்கிது. கர்த்தரை தேடும் விஷயத்தில் அதெல்லாம் போட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வரணும். விசுவாசியாக வரணும், ஊழியக்காரனாக வரணும். நம்ம வீட்டில் ஒரு சாவே நடந்தாலும் அன்றைக்கி சபை கூடி இருந்தால் தலையை காமிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். unless you learn to prioritize God first, it's very dangerous, very, என்ன சொல்லுது, you'll be at a very serious loss. பெரிய இழப்பு உண்டாயிடும். செபிப்போம். தகப்பனே, இந்த நாளிலே வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீங்க. பந்தியை ஆசிரிக்க உதவித்தாங்க. கண்களை திறந்து விடுங்க. இறுதி நாளிலே மரித்தோரின் உயிரோடு எழும்பும் கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தினாலே பிதாவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை இன்னும் புரிந்து கொள்ள, பின்பற்ற, அர்ப்பணிக்க, பானப்பிலையை வார்க்கப்பட்டு போக நல்ல இருதயம், தெளிந்த இருதயம், நிலைவரமான ஆவி தாங்க. இந்த பந்தியில் கையிட்டவருடைய ஆவியன்ம சிரேத்தின் ரத்தம் ஆண்டவரே பூர்ண சுகத்தை கொண்டு வருவதாக. தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு அவளை நிறைப்பதாக. மீதி துணிக்கைகளான பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை நினைவு கூறுவோம். மத்திய ஆயத்திலே மூடு பந்தயம் வரும் நாளைக்கான ஆவலை எங்களுக்குள்ள அனல் முட்டி எழுப்புங்க. பந்தியிலே கையிடாத ஒரு கை செபிக்கவும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள அவளை தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்க. இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி. இந்த முதல் நாள்லேருந்து இந்த மாதத்தின் 30ஆம் தேதி வரை ஜனத்தை சுற்றிலும் காவலாக இருப்பீராக. குறிப்பாக நாளைக்கு பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன. பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபை தாங்க, பாதுகாவலை தாங்க. பிள்ளைகளை முற்றிலும் கொள்ளையாடுகிற, அவர்களை ஈனப்படுத்துகிற, அவர்களை கபலீகரம் பண்ண நினைக்கிற சாத்தானின் திட்டங்கள், எல்லா விதமான அரசு பள்ளிகள் சார்ந்த, தனியார் பள்ளிகளை சார்ந்த சூழலில் கர்த்தருடைய கண்காணிப்பு இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியினுடைய விஷமமான திட்டங்கள், பொது அறிவையும் படிப்பறிவையும் ஈனப்படுத்துகிற சனாதன கொள்கையினுடைய தீய தாக்கங்கள்லாம் பாடத்திட்டத்திட்டு நீங்குவதாக. நல்ல ஆசிரியர்கள் அமைய, நல்ல மாணவர்கள் அமைய, சமுதாயம் சீர்பட, இயேசுவின் வருகைக்கும் எழுப்புதலுக்கும் இந்தியா ஆயத்தமாக ரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து ஆவிலே அனலை தந்து வழிநடத்த முடிச்சு வைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய மன்றாட்டை கேளும். அவர்களுக்கு குறித்த காரியத்தை செய்யும். வாழாமல் தலாய்ந்து, கேளாமல் மேலாய்ந்து, கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்ப அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆண்டவராக இயேசுனர்களும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியனையும் ஐக்கியங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டுமாயிருப்பதாக.